हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् जानकीकान्तस्मरणं सद्गुरुनाथ महाराज की राम लक्ष्मण भरत शत्रुघ्नர்கள் விவாகமாகி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறார்கள் என்பதோட நேற்றைக்கு நாம் பூர்த்தி பண்ணியிருக்கோம். ராமாயணம் என்பது தர்மத்தை பிரம்மத்தை இரண்டையும் சொல்லக்கூடிய ஒரு கிரந்தமாக இருக்கு. தர்மம்னாலும் சரி பிரம்மம்னாலும் சரி இப்படித்தான்னு கண்ணால் பார்க்க முடியாது. தர்மம்னா என்னன்னா அது இப்படி ரெண்டு கை இருக்கும், ரெண்டு கால் இருக்கும், உயரமாக இருக்கும், குட்டையாக இருக்கும், ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரம்மம் என்றாலும் அந்த பிரம்மத்தை கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது, நாக்கினால் சுவைக்க முடியாது, மூக்கினால் முகர முடியாது, தோலினால் ஸ்பர்சிக்க முடியாது என்று நம்முடைய வேதங்கள் சொல்கின்றன. இப்போ அந்த தர்மத்தையோ பிரம்மத்தையோ தெரிந்து கொள்வதற்கு என்ன வழி என்றால் சாஸ்திரமே வழி, சாஸ்திரமே பிரமாணம். சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ அதை வைத்துத்தான் இவைகளை தெரிந்து கொள்ள முடியும். தர்மம் என்பது ரொம்ப சூக்ஷ்மமானது. வேதம் சொல்லறது மாத்ருதேவோ பவ, பித்ருதேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்னுட்டெல்லாம் சொல்லறது. தாய் தந்தையரை தெய்வமாக மதிக்கணும்னு சொல்லறது. ராமாயணமே பித்ருவாக்கிய பரிபாலனத்தை தானே அப்படி காட்டினவரா பகவான் இருக்கார். அப்படி இருக்க வீதியோட போகும்பொழுது ஒரு தங்க செயின் ஒன்று கடக்கு தெருவில். ஒரு அப்பாவும் பிள்ளையுமா வந்துன்னு இருக்கா. அந்த அப்பா அதை பார்த்துடுறாரு. நல்ல ஒரு தங்க செயின் கடக்கு. மெதுவாக சின்ன குழந்தை போய் எடுத்தால் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான்னு அந்த சின்ன பையனை பார்த்து அப்படியே மெதுவாக போய் அந்த செயினை போய் எடுத்துன்னு வந்துடும் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னுட்டு சொன்னால் அங்கே அப்பா சொல்லறத கேட்கறதுங்கிறது தர்மமாகுமா? யாரினுடையவோ ஒரு தங்க செயின் அதை போய் திருட எடுத்துன்னு வர சொல்கிறார் அந்த அப்பான்னா அங்கே அப்பா சொல்லறத கேட்கக்கூடாது. பித்ருதேவோ பவ அப்படிங்கிறது அங்கே எடுபடாது. இப்போ தர்மம்னு ஒன்று இருக்குது, தர்ம சூக்ஷ்மம் அப்படின்னு இருக்குது, ஆபத்கால தர்மம்னு ஒன்று தனியாக இருக்குது,
ஒவ்வொரு வர்ணத்தாருக்குன்னு தனி தர்மம் இருக்குது, ஒவ்வொரு ஆசிரமத்திற்குன்னு தனித்தனியான தர்மங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தர்மம் என்பது புரிந்து கொள்வதற்கு ஒரு சிரமமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த தர்மத்தை சுலபமாக வாழ்ந்து காட்டினார் நமக்கு ராமர். தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தர்மத்தை காட்டினார். ராமர் போன்ற ஒரு பிள்ளை உண்டா? ராமரை போன்ற ஒரு கணவன், ராமரை போன்ற ஒரு சகோதரன், ராமரை போன்ற ஒரு அரசன், ராமரை போன்ற ஒரு நண்பன், ராமரை போன்ற ஒரு சிஷ்யன் என்று ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும்னா ராமர் மாதிரி இருக்கணும். ராமர் எப்படி இருக்கார் ராமாயணத்தில், அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி தர்மத்தை காட்டியதாக இந்த ராமாயணம் அப்படிங்கிறது அமையிறது. சரி, தர்மம்னா என்ன? தர்மத்தை காட்டினார். தர்மம்னா என்னன்னா, தர்மம் என்றால் ஸ்வபாவம். ஸ்வபாவம்ங்கிறது தான் தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பறவைனா அதற்கு பறப்பது என்பது பறவையினுடைய ஸ்வபாவம். ஒரு பசுனா அது நடந்து செல்கிறது அப்படிங்கிறது அந்த பசுவிற்கு ஸ்வபாவம். இப்படி ஒவ்வொரு ஜீவராசிக்கு ஒவ்வொரு ஸ்வபாவம் அப்படின்னுட்டு இருக்கு. அப்படி இருக்க மனிதனுக்குன்னு எது ஸ்வபாவம் என்றால், சாப்பிட்றதா, தூங்கிறதா, இல்லை குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணிண்டு குழந்தைகள் பெற்றுக்கொண்டு ஒரு குடும்பத்தில் நன்கு சௌக்கியமாக இருக்கணும், அதுதான் ஒரு மனிதனுக்குன்னு உள்ள ஸ்வபாவமா? அவனுக்குன்னு உள்ள ஸ்வபாவம் என்ன அப்படின்னா, மிருகங்கள் எல்லாம் சாப்பிட்றது, மிருகங்கள் சாப்பிடலையா, மிருகங்கள் தூங்கலையா, மிருகங்கள் ஒரு ஜோடியோடு சேர்ந்து குழந்தை பெற்றுக்கலையா, அதுக்கும் தான் எல்லாத்துக்கும் எல்லாம் குட்டி போடுறது, குழந்தை பெற்றுக்கலையா, இது எல்லாம் மனிதனுக்குன்னு உள்ள ஸ்வபாவம்னா அவனுக்குன்னு உள்ள ஒரு யுனீக் நேச்சர், அவனுக்குன்னு உள்ளது. அப்போ மனிதனுக்குன்னு உள்ளது என்னது அப்படின்னா அதைத்தான் தர்மம் அப்படின்னுட்டு சொல்கிறோம். ஒரு நாய் கூட குட்டி போடுறது, அதுவும் நிறையா குட்டி போடுறது, பல குட்டிகள் போடுறது நாய் கூட. ஆனால் என்ன பண்ணும், தனக்கு ஒரு அவசியம்னா தான் போட்ட குட்டியையே அது சாப்பிட்டுடுமா. அப்படி அதனுடைய ஸ்வபாவம் இருக்குது. இல்லை ஒரு எச்சல் இலை தூக்கி போடுறா, ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வெளியில் நிறையா எச்சல் இலை போட்டிருக்கு அப்படின்னா எல்லா நாயும் அங்கே வந்து அந்த இலைக்காக சண்டை போடும் பொழுது தன்னுடைய அம்மா நாயும் அங்கே வந்தாலே இது வள்னு குறைச்சி துரத்தி அனுப்பும், விடுமா, தனக்கு வேணும் அந்த எச்சல் இலை அப்படின்னு. இப்போ அது நாயினுடைய ஸ்வபாவம். அதே மாதிரி மனிதனும் இருந்துட்டா அப்போ அவனை மனிதன் என்றே சொல்வதற்கில்லை. இப்போ மனிதனுக்குன்னு என்ன என்றால் சில கட்டுப்பாடுகள், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சில நியமங்கள், அதற்கு உட்பட்டு இருந்தால்தான் அவன் மனிதன் என்றே அவன் சொல்லப்படுகிறான், அவன் மதிக்கப்படுகிறான். இந்த ஒரு இன்னாருக்கு இன்னார் மனைவி, இன்னாருக்கு இன்னார் கணவன் அப்படின்னுட்டு ஒரு கட்டுப்பாடு. இந்த ஒரு ஏரியாங்கிறது இது நெல்லை சங்கீத சபா, ஒரு காம்பவுண்ட் வால்னு ஒன்று போட்டிருக்கோம். இதற்கு உள்ள இந்த சபாவினுடைய இடம், வேறு யாரும் வந்து இங்கு வேறு எதுவும் செய்யக்கூடாது. இப்படி சில கட்டுப்பாடுகள், அதற்கு கட்டுப்பட்டு வாழணும் அப்படின்னுட்டு இருக்குது. அதைத்தான் தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சத்தியம் தர்மம்ங்கிறது இல்லைன்னா இப்போ கோர்ட்டில் ஒருத்தரினுடைய வாக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? சாட்சி அப்படிங்கிறோம். சாட்சி இருக்குன்னு அதனால ஒருத்தன் கொலை செய்தான்னு முடிவு பண்ணி அவனுக்கு மரண தண்டனையே கூட கொடுக்குறோம். நேரில் ஒருத்தன் நான் பார்த்தேன்னு ஒரு சாட்சி சொல்லிடுறான்னா, அப்போ அவன் பார்த்தேன்னு அவன் சொல்கிற அந்த வாக்குக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்புகிறோம். இது உண்மை, இது இப்படித்தான் அப்படின்னுட்டு அந்த வாக்குக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால்
சகஜமாக பேசும்பொழுது எவ்வளவு பொய் சொல்லிடுறோம் இல்லையா? அனாயாசமாக சும்மா எதற்கோ ரொம்ப சகஜமாக நம்ம பொய் சொல்லிடுறோம். இப்போ அந்த வாக்குல சத்தியம் அப்படிங்கிறது எந்த அளவுக்குன்னா, எப்பொழுதும் சத்தியத்தை சொல்லிண்டே இருந்தால், அப்படி சத்தியமே பேசக்கூடியவர்கள் வாக்குல அவர்களை அறியாம என்னைக்கோ ஏதோ ஒன்று தெரியாம ஒரு பொய் வந்துட்டா கூட அது சத்தியமா ஆயிடுமா, அது சத்தியமாக ஆயிடும், அதை பகவான் சத்தியமா ஆக்கிடுவான். அப்படி அந்த அளவுக்கு அந்த சத்தியம் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கு. இங்கே ராமர் இன்றைக்கு சரித்திரத்தில் அந்த தன்னுடைய தந்தையினுடைய சத்தியத்தை வாக்கை காப்பாற்றுவதற்காக பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறதுக்காக ராஜ்யத்தை இழந்து 14 வருடங்கள் காட்டிற்கு செல்கிறார் அப்படின்னுட்டு இன்றைக்கு சரித்திரத்தில் வரப்போகிறது. எவ்வளவு காலமா எவ்வளவு ராமாயணம் நம்ம கேட்டிருக்கோம் இது வரைக்கும் இல்லையா? அப்போ அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளினுடைய ரத்தத்தில் ஊறிப்போய் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இப்போ நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகிடுது இல்லையா? ஓல்டேஜ் ஹோம்னு கூட இப்போ அதுக்கு பேர் இல்லை, ரொம்ப அதை ஃபேஷனபுளாக சொல்லி அந்த ஹோம்ஸ் இந்த ஹோம்ஸ்னு இப்போ ரொம்ப அதையே ஏதோ ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஆக்கி எல்லாரும் அங்கே இருக்கா, அவர்களுக்குன்னு தனியாக குக்கிங் நடக்கிறது, எல்லாம் அவர்களுக்காக என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி சபால கச்சேரி எல்லாம் வைக்கிற மாதிரி அங்கே அவர்களுக்கு எல்லாம் வச்சு என்ன அப்படின்னா, சரி எதுக்கு குழந்தைகளை கஷ்டப்படுத்தணும், நாங்கள் இங்கே சௌக்கியமாக இருக்கோம், அங்கே ரூபாயை கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு அப்படி இருக்கான்னு இப்போ ரொம்ப அந்த முந்தியாவது ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு விட்டுட்டா பார்த்தியான்னு சொல்லறது கூட இப்போ சொல்ல வேண்டாங்கிற அளவுக்கு அதை நம்ம ஏற்றுன்ட்டோம். நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பகுதி மாதிரி அதை ஏற்றுண்டு ஒரு வயசுக்கு மேலே இப்போ அந்த மாதிரி பிளான் பண்ணுறவாள்லாம் இருக்கா. எதுக்கு எங்கே எந்த ஹோம் நன்னா இருக்குது, இப்போவே அங்கே ஒன்று புக் பண்ணி வச்சுக்கலாம், அங்கே வீடு வாங்கி அங்கே போய் இருப்போம். யாரும் குழந்தைகளை எதிர்பார்க்கிறது கிடையாது, நம்மளை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் நினச்சி பார்த்தால் நம்மளை அந்த பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் எப்படி வளர்த்துருப்பா இல்லையா? சின்ன வயசுலேருந்து இங்கே அப்படி குழந்தைகளை பார்த்துக்கணுங்கிறதுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் ரொம்ப யாரும் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல நான் அதை சொல்கிறதுக்கு. பட் எவ்வளவு தூரம் ஒரு கிட்டத்தட்ட 24-25 வயசு வரைக்கும் பிறந்ததுலேருந்து மலமூத்திரம் கழுவி நம்மளை சுத்தப்படுத்தி, நமக்கு பசிச்சா அப்படி சோறு போட்டு, நமக்கு வேணுங்கிறது எல்லாம் வாங்கி கொடுத்து, நம்மளை படிக்க வைத்து, அவ்வளவு எல்லாம் அவர்களினுடைய சந்தோஷங்களை எல்லாம் அவர்கள் தியாகம் செய்து, ஒரு அம்மான்னா தனக்கு பிடிச்சதுன்னு ஒரு பெண் சமைச்சுக்கிறான்னாலே அது ரொம்ப துர்லபம். கல்யாணம்னு ஆயிட்டா கணவனுக்கு பிடித்தது, அதுவும் குழந்தைன்னு பிறந்துட்டா குழந்தைக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதான் நித்தியம் சமையல்ல அப்படியே தான் என்று அவ தனக்குன்னு அவ சமைச்சுக்கிறது கிடையாது. வந்த ஒரு அப்பா அப்படின்னா போய் அந்த ஆஃபீஸில் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பானோ, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அது தெரியக்கூட செய்யுமான்னு தெரில. அந்த ஒரு மேனேஜர்கிட்ட அந்த சுப்பீரியர்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்குவானோ, அவனினுடைய அந்த ஒரு பிஸ்னஸில் அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குமோ எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு எதுனாலும் குடும்பத்தில் அந்த குழந்தைகள் எது கேட்டாலும் அவர்களுக்கு வாங்கி கொடுத்துடணும், அவர்களுக்கு நல்ல காலேஜில் படிக்க வச்சிடணும், நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சிடணும் என்று அந்த குழந்தைகளை அப்படி வளர்த்து அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும்னு இவா அப்படி கவலைப்பட்டு, அந்த குழந்தைகளே வேண்டாம் நாங்க பார்த்துக்கிறோம்னாலும் இவர்கள் தலையில போட்டுண்டு அதை ரொம்ப போட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் நிறைய பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஏதோ குழந்தைக்கு கல்யாணம் ஆகிடட்டும், ஆகி அவள் பாட்டு செட்டில் ஆகிட்டா அப்புறம் நான் ஃப்ரீயாகிடுவேன், நான் பாட்டு எல்லா சத்சங்கத்துக்கும் உங்கள் கூட வந்துட போகிறேன், எல்லா பாராயணத்துக்கும் போய் எல்லா இடத்துக்கும் நான் வரப்போகிறேன். அப்புறம் பார்த்தா முன்னாடி வந்ததை விட குறைஞ்சி போயிடும். என்னன்னா, ஐயோ பொண்ணு அமெரிக்காவில் இருக்காளா, போய் நான் தான் போய் குழந்தைய பார்த்துக்க வேண்டியிருக்கு, பேரனை பார்த்துக்கணும், பேத்தியை பார்த்துக்கணும்னு நிஜமாவே அவ்வளவு பேர் அங்கே போய் அடுத்தது பேரன் பேத்தியை பார்த்துக்கிற அளவுக்கு அப்படின்னு. அப்போ அந்த அப்படி வளர்க்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கோ
அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதே இல்லை. ஒரு அளவுக்கு ஒரு ஏதோ கொஞ்சம்தான் சம்பாத்தியம் வருதுன்னு வச்சுக்கலாம். என்ன, எனக்கு வரதே காணலை, இதில் உங்களுக்கு வேற நான் என்னன்னு கொடுக்க முடியும்? எனக்கு வரதே காணலை, உங்களுக்கு வேற என்னன்னு கொடுக்க முடியும்னா அது எப்படியோ நம்ம சொசைட்டியில் எப்படி எப்போலேருந்து அப்படி ஆச்சுன்னு தெரியல. கல்யாணம் ஆயிட்டால் அந்த கணவன் மனைவி குழந்தைங்கிறது ஒரு குடும்பம், அதற்கு தவிர அம்மா அப்பாங்கிறது வேற குடும்பம் அப்படின்னு. அது அதாவது அதற்காக கூட்டு குடும்பமாகத்தான் வாழணும்னு காலமும் அப்படி இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஆனால் மனசளவில் அந்த ஒரு அவர்கள் வேறு நான் வேறு, உங்களுக்கு எதுக்கு செய்யணும் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு, அதுவும் எந்த அளவுக்குன்னா அப்பா அம்மா மேலே கேஸ் போடுற அளவுக்கு. சொத்துக்காக நீ அண்ணாவுக்கு இவ்வளோ கொடுத்தியே, எனக்கு ஏன் கம்மியாக கொடுத்துருக்க? நான் கல்யாணம் ஆகி போயிட்டா பொண்ணு கேஸ் போடுறா சொந்த அப்பா அம்மா மேலே, இல்லை சொந்த அண்ணா தம்பி மேலே கேஸ் போடுறா. எனக்கு ஏன் கொடுக்கல? எதுக்கு கொடுக்கணும்? அவரவர்கள் சம்பாதிச்சது, அவர்களினுடைய உழைப்பு, அவர்களினுடைய சொத்து. பிள்ளைக்கு கொடுக்குறா, பொண்ணுக்கு கொடுக்குறா, இல்லை எங்கேயாவது போய் ஏதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ்னு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எழுதி வைக்கிறா, அவா இஷ்டம். கேட்கலாமா? என்ன யோக்கியத்தை? உன்னை படிக்க வச்சாச்சு, அதற்கு மேலே சுயமாக உழைச்சி தானே சம்பாதிக்கணும் இல்லையா? அது இல்லாமல் அப்படி எனக்கு சொத்து எங்கள் அப்பா எழுதி வைக்கல, எதுக்கு எழுதி வைக்கணும் உங்கள் அப்பா? அப்போ அந்த ஒரு அதே மாதிரி பெற்றோர்கள் பெரியோர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் எல்லா உபன்யாசத்துலேயும் குழந்தைகள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சொல்கிறோம். அப்பா அம்மா அவர்களுக்கும் ஒரு ஏஜுக்கு மேலே அப்படின்னு போயிட்டா அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண தெரியணும். குழந்தைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு அவர்களோட லைஃப்பில் ரொம்ப தலையிடா. இன்றைக்கி ரொம்ப மாறி போச்சு உலகம். நம்ம நினைக்கிற மாதிரி குழந்தைகள்லாம் இருக்க முடியாது, அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அவர்களினுடைய வாழ்க்கை முறையே வேற. அப்போ ஒவ்வொன்றுலையும் அவர்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல ஆரம்பித்து அவள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரா, வெளியில் எங்கே போகிறா, என்ன மாதிரி அவர்களினுடைய ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, அவர்களினுடைய சோஷியல் சர்க்கிள் எல்லாம் மாறியாச்சு. நம்ம ஒரு அளவுக்கு நம்ம சொல்லலாமே தவிர அதற்கு மேலே அவர்கள் விஷயத்தில் நம்ம தலையிட்டா அதுக்கு அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வருது. அதனால் ரெண்டு பக்கமும் குழந்தைகளுக்கும் நாம் கடமைப்பட்டவர்கள். அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை மாமனார் மாமியாராக இருக்கட்டும், ஒரு ஆண்னாலும் அது அந்த மனைவியினுடைய அப்பா அம்மாவையும் அவன் பார்த்துக்கணும். ஒரு பெண்ணா அந்த கணவனினுடைய அப்பா அம்மாவையும். அந்த ஒரு கடமை நமக்கு இருக்குது. எப்படி என்னதான் உங்களுக்குள்ள பிடிச்சிருக்கட்டும் பிடிக்காமல் இருக்கட்டும், பிரச்சனைகள் இருக்கட்டும், என் கடமை. இவ்வளவு ஒரு காலம் இன்றைக்கு அவ்வளவு தூரம் அவர்கள் வளர்க்கலைன்னா இன்றைக்கு என் கணவன் கிடையாது. அவ்வளவு தூரம் வளர்க்கலைன்னா அவர்கள் வளர்த்து எனக்கு கொடுக்கலைன்னா என் மனைவி கிடையாது. அவர்கள் எவ்வளவு காலம் சரீர உழைப்பு, பண செலவு, அவர்களினுடைய மனதினால அவர்களினுடைய எமோஷனல் இன்புட் எவ்வளவு இருந்திருக்கும், அதையெல்லாம் நான் திரும்ப செய்ய கடமைப்பட்டவன் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். செய்யலைன்னா வாழ்க்கையில் கஷ்டப்படுவோம், பாப்பம் அப்படின்னு ஆயிடும். அதனால் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறத குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கணும். பெற்றோர்களும் குழந்தைகள் அப்படின்னு இருந்துட்டா அவர்கள் எனக்கு செய்ய கடமை. நான் வளர்த்துருக்கேன் இவ்வளவு காலம், எனக்கு இவன் செஞ்சிட்டா என்னை இப்பெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை பார்த்தியா அப்படின்னு அவர்கள் எல்லாத்துலேயும் தலையிடாமல் அந்த கரெக்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் நம்ம அந்த உறவுகள்ங்கிறது சரியா அது போய்கொண்டே இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் ராமாயணம்லாம் எவ்வளோ கேட்குறோம் இல்லையா? ராமாயணம் ராமரை மாதிரி அப்படி ஒரு அம்மா கைகேயி மேலே அவ்வளவு கோபம் வருது ராமருக்கு. அவ்வளவு சொல்கிறார், கைகேயியை இப்படி போயிருக்காளே அப்படின்னுட்டெல்லாம் சொல்கிறார். ஆனாலும் அம்மாங்கிற ஸ்தானம், அதனால் அவளுக்கு அந்த மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னுட்டு இருக்கார். சொந்த சகோதரன் யார் ஆண்டா என்ன, மூத்த பிள்ளைன்னு பிறந்துட்டதுனால ராஜ்யம்னு இருக்குது, ரூல் இருக்குது, இருக்கட்டும். ஆனால் ஒரு அப்பா அம்மாவுக்கு எல்லா குழந்தைகளும் ஒன்று தானே. ஒருத்தன் அரசன், இன்னொருத்தனுக்கு இல்லைன்னா ராமன் ஆண்டா என்ன, பரதன் ஆண்டால் என்ன, என்ன தவறு? ரெண்டு பேரும் பிள்ளை தானே. அதை ராமர் நினைக்கிறார், மத்தவானன் ராமர் நினைக்கிறார். என்னுடைய தம்பி பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ, ஏன் அவன் ஆண்டால் என்ன அப்படின்னு பரத நம்பிக்கே அருளின்னு கொடுத்துட்டு போகிறார். ஒரு
அக்கா தங்கை அண்ணா தம்பினா எப்படி வளர்ந்துருப்போம். தன்னுடைய அண்ணாவுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும்னு ஒரு சகோதரி எவ்வளவு நாள் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணியிருப்பா. இல்லை அந்த பொண்ணை எவ்வளவு நாள் அவன் காலேஜ் போகணும்னு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் இறக்கி விட்டுருப்பான், போய் பைக்கில் கொண்டு இறக்கி விட்டுருப்பான். ஏதாவது ஒன்று ஒரு ஸ்வீட்னா எவ்வளவு நாள் அவர்கள் அதை பகிர்ந்து சாப்பிட்ருப்பா. அவர்கள் எத்தனை நாள் இவன் சந்தோஷத்தில் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான், அவளுக்கு ஒரு துக்கம்னா இவன் எவ்வளவு காலம் இவன் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பான். எவ்வளவு ஒரு அக்காவினுடைய ட்ரெஸ்ஸை அந்த தங்கை எவ்வளவு நாள் அவள் போட்டுருப்பா, ஒருத்தரோட ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டுன்னு இருந்திருப்பா. இப்படி எல்லாம் வளர்ந்தவர்கள் திடீர்னு ஒரு வயசுக்கு மேலே வேற ஒரு அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம்னு வந்ததுக்கப்புறம் ஒரு சொத்துக்காக ஒரு சண்டை இல்லை ஒரு பொறாமை எல்லாம் எவ்வளவு சகஜமாக பார்க்குறோம், எவ்வளவு சகஜமாக லோகத்தில் பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் எவ்வளவு ஒரு அசிங்கம் இல்லையா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தால் எவ்வளவு ஒரு எல்லாம் எதுக்காக அப்பா அம்மாவினுடைய சொத்துன்னு. அதனால மனசுல இன்னைக்கு வச்சுன்றணும். அதை மாதிரி அப்பா அம்மாவும் மனசுல வச்சுக்கலாம். சொத்துன்னா அவாவா சம்பாதிச்சது அவாவாளுக்கு தான், அதை குழந்தைகளுக்கு எழுதி வைக்கணும்னு ஒன்று எதுக்கு இருக்கிறதுனால தானே எனக்கே எழுதி வைக்கலன்னு கேட்குறா. கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கா, சம்பாதிச்சிருக்கா, யாருக்கு வேணா கொடுத்துட்டு தேர் விஷ், எப்படி வேணா செலவு பண்ணட்டும், என்ன வேணா பண்ணட்டும், இல்லை பரம்பரை சொத்தாவே இருக்கட்டும், தாத்தாவோடது அடுத்தது அப்பாக்குன்னு வருது அப்படின்னாலுமே அவ தாத்தா அவ பிள்ளைக்கு கொடுத்தார், இவருக்கு இஷ்டம் இல்லை வேற யாருக்கோ கொடுத்துட்டு போறா, நீ ஏன் அதை போய் கேட்கிற, உனக்கு நான் பார்த்து எனக்கு எது உண்டோ அது அப்படிங்கிற அந்த ஒரு இது சமுதாயம் ஒன்று சொல்ல சொல்ல அதை மனசில் நம்ம இதுதான் அப்படின்னு வந்துடுறது. அதனால நிறைய மனசில் இனிமே ஏற்றணும். அப்பா அம்மா சொத்துன்னா உனக்கு தான் நினைக்காத, ஒன்றும் எங்கேயும் எழுதி வைக்கல, அது அவர்களுக்கு வந்துதா சந்தோஷப்பட்டுக்கோ, இல்லையா தேமேன்னு உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும்னு இந்த ஒன்று வந்துட்டாலே குடும்பங்களில் பிரச்சனைகள்ங்கிறது நிறைய குறையும். அல்ப பணத்துக்கு அவ்வளவு இருக்கு இல்லையா? இந்த ராமாயணம், அதுவும் ராமாயணம் கேட்கிற நம்ம எல்லாரும், ராமாயணம் ராமரை தெய்வமா மதிக்கிற ஒவ்வொரு ஹிந்துவும் முதல்ல நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கணும், நல்ல ஒரு சகோதரனாக இருக்கணும், நல்ல ஒரு உண்மையில் உள்ளவனாக தார்மீகனாக இருக்கணும். இது மனசுல இருந்துட்டா நிறைய விஷயங்கள் சமுதாயத்தில் எல்லாம் சரியா ஆயிடும். இப்போ இன்றைக்கு ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் திருமணமாகி இருக்கான்னு பார்த்தோம். தசரதர் நினைக்கிறார், ரொம்ப வயசாயிடுத்தே எனக்கு, நான் ராஜ்யத்தை என்னுடைய பிள்ளையின் இடத்துல கொடுத்துட்டு விஸ்ராமம் எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். சோஹம் விஸ்ராமம் இச்சாமி புத்திரம் கிருத்வா பிரஜாஹிதே சன்னிகிருஷ்டானி மான் சர்வான் அனுமான்ய த்விஜர்ஷபான். சன்னிகிருஷ்டான் இமான் சர்வான் அனுமான்ய, தான் பிள்ளைய பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும் அப்படின்னு இவர் முடிவு பண்ணிடுறார். ஆனால் சபை கூற்றர், சபையில மந்திரிமார்கள், மற்ற சிற்றரசர்கள் எல்லோரையும் கூட்டி, தன்னுடைய குருநாதர்கள் எல்லாரும் இருக்கா அந்த சபையில, அவர்களின் இடத்துல பிரஸ்தாபிக்கிறார். ரொம்ப காலமா ராஜ்ய பாரத்தை சுமந்து எனக்கு முடியல, அதனால என்னுடைய மூத்த பிள்ளையாகிய ராமனை நான் யுவராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். அனுஜாதோஹி மாம் சர்வ குணைஹி சிரேஷ்டோ மமாத்மஜா புரந்தரசமோ வீரியே ராமஹா பரபுரஞ்சயா. குணங்கள்ல என்னை அப்படியே உரிச்சு வச்சவனா என்னுடைய மகன் இருக்கான். என்னை காட்டிலும் கூட உயர்ந்தவன்னு நீங்க சொல்லலாங்கிற அளவுக்கு என்னுடைய மகன் இந்திரனை போன்ற வீரன் உள்ளவன். எதிரிகளினுடைய நகரத்தை வெல்லாமல் விடமாட்டான். யாராவது போருக்குன்னு வந்தால் வெற்றி என்பது காணாமல் ராமன் திரும்பி வருவது கிடையாது. அப்பேற்பட்ட வீரன் அந்த ராமன். அதனால ராமரை நான் யுவராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கலாம் நினைக்கிறேன்.
இரும்பியல் அனந்தனும் இசைந்த யானையும் பெரும் பெயர் கிரிகளும் பெயரத் தாங்கிய அரும்பொறை இனி சிறிதாற்ற வாற்றலேன். இரும்பியல் அனந்தனும் இசைந்த யானையும், இந்த பூலோகத்தை அனந்தாழ்வான் தாங்கின்ற, ஆதிசேஷன் தாங்கின்றிருக்கார் அப்படின்னுட்டு சொல்றோம். மேலும் அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னுட்டு இருக்கு. ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதன், அஞ்சனன், சார்வபௌமன், சுப்ரதீகன், புஷ்பதந்தன்னு 8 யானைகள், அஷ்ட திக்கஜங்கள். ஒவ்வொரு திக்குக்கு ஒன்றுன்னு அவைகள் இந்த பூமியை தாங்கிறது அப்படின்னுட்டு சொல்லப்படுறது. மேலும் 7 மலைகள், அந்த மலைகள் ஒவ்வொரு திக்குக்கு இந்தந்த மலைன்னு இருக்கு. தெற்கு திசைக்கு ஹிமவான், ஹேமகூட்டம், நிஷாதம் என்ற மலைகள், வடக்கு திசையில் நீல ஸ்வேதம் என்ற மலைகள், கிழக்கு திசையில் ஸ்ருங்கம் என்ற ஒரு மலை, மேற்கு திசையில் மால்யவான், கந்தமால்யம் என்ற மலைகள். இந்த மலைகள் இவைகள் எல்லாம் தான் பூமியை தாங்கிறது. அதனால தான் பூமி அப்படியே செதறி போகாம இருக்கு இந்த மலைகள்னால. இந்த மலைகள், இந்த அஷ்ட திக்கஜங்கள், அந்த ஆதிசேஷன், இவர்கள் எல்லோரும் பெயர, இவர்கள் எல்லாம் ஒன்றும், இவர்கள் என்ன தாங்குறா அப்படின்னு அவர்களுக்கு வேலையே வைக்காமல் தசரதர் ஒருவரே பூமியை தாங்கினாராம். அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் செய்தாராம். பூலோகம் முழுவதையும் தானே ஆண்டார். இவர்களுக்கெல்லாம் எதுவும், இவர்கள் எல்லாரையும் ஒரு ஓரத்தில் விலக்கி வச்சுட்டு தான் தாங்கி நின்னாராம் அந்த பூமியை. அப்படி தாங்கிய அந்த தசரதன் இனி சிறிதாற்றவா, இனிமே என்னால் முடியாது, இவ்வளவு காலம் போரும் நான் எடுத்து இவ்வளவு நான் பண்ணியாச்சு, இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, எனக்கு இனிமேல் இந்த ராஜ்யம் வேண்டாம் என்று தன்னுடைய பிள்ளையை அரசனாக ஆக்க எண்ணினார் அப்படின்னுட்டு கம்பன் சொல்றார். கேட்கிறாரே அமைச்சர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு ஒப்பீனியன் கேட்கிறார், என்ன செய்யலாம்னு. அந்த அமைச்சர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? அந்த தசரதனினுடைய அமைச்சர்கள் காலமும் இடமும் ஏற்ற கருவியும் தெரிந்து கற்ற நூலுற நோக்கி தெய்வ நுனித்து அறங்குறித்து மேலோர் சீலமும் புகழ்க்கு வேண்டும் செய்கையும் தெரிந்து கொண்டு பால் வரும் உறுதியாவும் தலைவர்க்கு பயக்கு நீரார். காலமும் இடமும் ஏற்ற கருவியும் தெரிந்து எந்த விஷயத்தை எந்த காலத்தில் செய்யணும், எந்த இடத்துல செய்யணும். ஏன்னா ஒரு இடத்துல செய்யலாங்கிறது இன்னொரு இடத்துல செஞ்சால் சரியா வராது. ஒரு காலத்தில் செய்யலாம் என்பதை வேறு ஒரு காலத்தில் செய்தால் சரியா வராது. அப்படி காலமும் இடமும், யாரை கொண்டு செய்யணும், ஒரு விஷயத்தை செய்யணும்னா யாரை வச்சு செஞ்சால் இந்த காரியம் நடக்கும் அப்படின்னுட்டு அதை சரியாக தெரிந்து கொண்டு கற்ற நூலுற நோக்கி, மினிஸ்டர்ஸ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு சொல்லறது. அப்படி இவ்வளவும் பார்த்து சரி இந்த டயத்தில் இந்த இடத்துல இன்னார வச்சு இந்த வேலை பார்த்துடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னதுக்கு அப்புறம் தான் கற்ற நூல்கள், சாஸ்திரங்கள், தர்மசாஸ்திரம் என்ன சொல்லறதுன்னு அதோட ஒரு செக் பண்ணி பார்க்கணுமா, கரெக்டு தானா, தர்மம் படிதானா, இது நம்மளினுடைய சாஸ்திரப்படி இது கரெக்டா என்று நோக்கி தெய்வ நுனித்து, அப்புறம் டைம் சரியா இருக்கான்னு பார்க்கணுமா. கம்பன் சொல்றார், நேரம் சரியா இருக்கா. சில சமயம் சொல்றோம் இல்லையா, எனக்கு நேரமே சரியில்லை, எதை எடுத்தாலும் சரியா வரமாட்டேங்கிறது. அப்படி நேரம் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அப்போ அந்த நேரம் சரியா இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்து மேலோர் சீலமும் புகழ்க்கு வேண்டும் செய்கையும் தெரிந்து கொண்டு, எனக்கு முன்னால் இருந்தவர்கள், எனக்கு முன் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்தா அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பதை யோசிச்சு நான் செய்யக்கூடிய இந்த செயல் எனக்கு புகழை பெற்றுத்தருமா, அரசனுக்கு புகழை பெற்றுத்தருமா, எதையோ ஒன்றை பண்ணிட்டு இப்படி போய் ஒன்று செஞ்சிட்டார் பாத்தியான்னு அது அந்த மந்திரிக்கும் கெட்ட பேரை வாங்கி கொடுத்து அரசனுக்கும் கெட்ட பேரை வாங்கி கொடுத்துடக்கூடாதே அப்படிங்கிறத ஜாக்கிரதையாக அதையும் பார்த்து இப்படி இவ்வளவும் யோசிச்சு அதன்பால் வரும் உறுதி,
அப்புறம் அந்த டெசிஷன் ஒன்றை எடுக்கணுமாம். அந்த டெசிஷனை எடுத்து தலைவர்க்கு பயக்கும் நீரார், அப்புறம்தான் அரசன் கிட்டக்க இப்படி செய்யலாம் அப்படின்னுட்டு போய் சொல்லணுமாம். தலைவர்க்குங்கிறதுக்கு இன்னொரு என்ன ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்குன்னா, தலைவன்னா சாக்ஷாத் பகவான். இவ்வளவும் பண்ணினதுக்கு அப்புறம் பகவான் கிட்ட போய் இந்த விஷயத்துல இந்த மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நீங்க அதனால இதை பார்த்து நல்லபடியா பண்ணி கொடுக்க வேண்டியது, இது சரியா என்னன்னு நீங்க பார்க்கணும்னா அவர் பாதத்துல அதை அர்ப்பணம் பண்ணி அதற்கப்புறம் ஒரு செயல்ல இறங்கணும் என்று தசரதனினுடைய அமைச்சர்கள் எல்லோருமே இப்படி இருப்பார்களாம். இப்பேற்பட்ட அமைச்சர்களை கொண்ட ஒரு அரசபை அந்த தசரதனுக்கு. அந்த அமைச்சர்கள் கிட்ட போய் பிரஸ்தாபம் பண்றார் ராமரினுடைய யுவராஜ பட்டாபிஷேகம் பற்றி. அவ்வளவு பேரும் உடனே அப்படியே சந்தோஷப்படுறாளாம். அப்படியே அவர்கள் பெரிய ஆரவாரம் ஏற்படுறதாம். சபையில ஒரே சத்தம் கூச்சலாயிடுறது. தசரதனினுடைய அப்பேற்பட்ட சபை ஒரு நிமிஷத்துல ஒரே இன்டிசிப்ளின் வந்துருது. ஒரே சந்தோஷம், பக்கத்துல ஒரே சலப்பலன்னு பேச்சு, ஒரே சப்தம். என்னன்னா ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம், ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். ஒரே கத்துறாளாம் எல்லாரும். பூமியே அப்படியே இடிஞ்சு விழுந்துருமோ அப்படி ஆடுறதா. அப்படி அந்த அளவுக்கு ஒரு சப்தம் கேட்கிறது. ஒரு நீருண்ட மேகம் அப்படி புரண்டு வந்தா மயில்கள் எப்படி ஆசையா ஆடுமோ அப்படி குதூகலிச்சு போறாளாம். இருக்கக்கூடிய ஜனங்கள் அவ்வளவு பேரும் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். எல்லோரும் நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் விரும்புகிறோம். தசரதர் பார்க்கிறார், நாங்கள் விரும்புகிறோம் விரும்புகிறோம்னு ஒருத்தர் சரி நான் என்னுடைய பதவி காலம் முடிஞ்சு நான் விலகிக்கலான்னு இருக்கேன், வேற யாரையாவது வேணா நீங்க போட்டுக்கலான்னு உடனே ஆகா அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு எல்லாரும் சொன்னா, பாவம் இவ்வளவு காலம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆண்டவருக்கு எப்படி இருக்கும். தசரதர் பார்க்கிறார், என்னது இது இவ்வளவு ஒரு ஆர்வத்தோட நீங்க எல்லாரும் ராமர் வேணும்னு சொல்றதுக்கு என்ன காரணமோ. அந்த எல்லா மந்திரிமார்களும் பார்க்கிறா, நாங்கள் எல்லோரும் ஒரு பசு, தாய் பசு புதுசாக கன்று ஈன்றெடுத்துன்னா பழைய கன்றுக்கு அதுக்கு மேலே பால் கொடுக்காது, புது கன்றுக்கு பால் கொடுக்கும். அப்போது அந்த பழைய கன்றுக்கு பால் கொடுக்க முடியலையேன்னு அதுக்கு இருக்கும். ஆனால் புது கன்றை பார்த்தாலே பாசம் சொரந்து அப்படி பால் தானாக சொரக்கும். அப்படி இனிமே தசரதர் அரசன் இல்லையே அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ராமர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரியம் அளவுக்கு அதிகமாக இருக்க எல்லோரும் ரொம்ப அப்படி சந்தோஷப்படுகிறோம். ஏனால் ராமரினுடைய குணங்கள் என்பது அப்படி இருக்கு. ராமர் எங்கு ஏதோ ஒரு வெளியூருக்கு ஒரு 4 நாள் போயிருக்காருன்னா போயிட்டு திரும்ப வரும் பொழுது அவ்வளவு பேரையும் விசாரிப்பறான். ஊருக்குள்ள வரும்பொழுதே யார் யார் என்னன்னு அவ்வளவையும் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தரையா விசாரிச்சு கொண்டே அப்படி வருவாராம். அவர்களுக்கு ஏதோ ஒரு துக்கம் என்றால் தனக்கே துக்கம் என்பது போல் அப்படி மனசளவில் அவ்வளவு வருத்தப்படுவாராம். அவர்களுக்கு சந்தோஷம் என்றால் தான் சந்தோஷப்படுவாராம். உற்சவேஷு சர்வேஷு பிதா இவ பரிதுஷ்யதி. யாரோ அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா அந்த குழந்தையோட அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷம் இவருக்கே இருக்குமாம். அப்படி ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் தானும் ஒரு அங்கமாக அப்படி இருப்பார் ராமர். அயோத்தி பூராக இருக்கக்கூடிய ஜனங்கள், வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் கோவில்ல போய் அர்ச்சனைன்னு பண்ணினா அத்தனை பேரும் ராமர் புனர்வசு நட்சத்திரம்னு அர்ச்சனை பண்ணுவாளாம். வால்மீகி சொல்றார், நாங்கள் செய்யக்கூடிய அவ்வளவு பூஜைகள், ஆராதனைகள், நாங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய தர்மம் எல்லாமே ராமர் க்ஷேமமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நாங்கள் தர்மத்தை கடைபிடிக்கல, அதார்மிகர்களாக இருந்தால் அதனால ராமருக்கு ஏதாவது கெடுதல் வந்துடக்கூடாதே, அதனால தர்மத்துல தான் இருக்கணும்னு எல்லாரும் தர்மத்துல இருப்பாளாம். அவ்வளவு பேரும் ஏதோ ஒரு உற்சவம், ஒரு கோவில்ல ஏதோ ஒரு பிரார்த்தனைன்னா ராமர் க்ஷேமமா இருக்கணும்னு தான் எல்லோரும் பிரார்த்தனை செய்வார்கள். ஏன்னா ராமர் க்ஷேமமா இருந்தா நாங்க எல்லாரும் க்ஷேமமா இருக்க போறோம், அதுக்கு மேல எங்களுக்கு என்ன கவலை இருக்க முடியும்னு ஒவ்வொருத்தரும் அப்படி இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ராமர்
இளவரசனாக இருக்கும் பொழுதே இது எல்லாம், இனிமேல் எங்களுக்கு அரசனாக ஆனால் அப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதனால் உங்கள் பிள்ளை ஆச்சரியமான குணங்கள் கொண்டவன், அதனால் நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் ராமர் அரசனாக ஆவதை. சந்தோஷப்பட்டு ராமரை அழைத்து கொண்டு வா சபைக்கு. நேர போய் ராமரை கூட்டிண்டு வரர் சுமந்திரர். நேர அரண்மனைக்கு வரர். ராமர் வரத அரண்மனையிலிருந்து தசரதர் பார்க்கிறாரா, அங்கிருந்து அந்த ரத்தத்தில் பிள்ளை வரத. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம் ரூபௌதாரிய குணைஃப் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். கந்தர்வராஜ பிரதிமம், தசரதரினுடைய பார்வையில் இந்த ஸ்லோகங்கள். கந்தர்வராஜன் அப்பேற்பட்ட அழகா அந்த கந்தர்வன், சாக்ஷாத் அந்த கந்தர்வராஜனே வரானா, இப்படிப்பட்ட அழகு அப்படி ஒரு அழகா இருக்கானே. லோகே விக்யாத பௌருஷம், அழகா இருக்கலாம், ஆனால் உலகத்திலேயே உலகமே பார்த்து சொக்கி போகக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு வீரம். எதிரி கூட நினைப்பானான், தோத்தா ராமன்ட்ட தோக்கணுண்டா அப்படின்னு சொல்லுவானா. அப்பேற்பட்ட வீரம் கொண்டவனாக, மகாசத்துவம் சரீர பலம் கொண்டவராக, மத்த மாதங்க காமினம், அப்படி தேர்ல வரவர் இறங்கி அப்படி நடந்து வரர். அப்படி மதம் பிடிச்ச யானை நடந்து வர மாதிரி இருக்கான், அப்படி கம்பீரமா நடந்து அப்படி வரர். அவர் உள்ள வரப்போறர்னவுடன் வெளியில அவ்வளவு ஜனங்கள் காத்துன்னு இருக்கா ராமரை பார்க்கறதுக்குன்னு. அவ்வளவு பேரும் உடனே அப்படி முண்டி அடிச்சுட்டு வராளாம். ராமர் உள்ள போயிட போறார், உள்ள போயிட போறார். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்ஷனம், சந்திரன் போன்ற ஒரு அழகு. அது கூட என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னா, சந்திரன் போன்ற காந்தி இல்லை, சந்திரனை காட்டிலும் அதிகமான காந்தி. சந்திரகாந்தானனம்னு அந்த சான்ஸ்கிரிட்ல நடுவில் எந்த வார்த்தை வேணா சேர்த்துக்கலாம். சந்திரனுடைய காந்தியை காட்டிலும் அதிகமான காந்தி உள்ளவராக இருக்கக்கூடியவர். திருஷ்டி சித்தாபஹாரினம், அழகினால் ஜனங்களினுடைய கண்களையும் குணங்களால் ஜனங்களினுடைய மனதையும் கவர்பவராக, அத்தனையும் உள்ள நுழையும் பொழுதே எல்லாருடைய கண்ணையும் மனசையும் சேர்த்து இழுத்து பிடிச்சிட்டு அந்த உள்ள அரண்மனைக்குள் நுழைந்தார், சபைக்குள் நுழைந்தார். அப்படி அந்த சபையில் நுழைந்து உள்ள வந்தவர் தசரதனை வணங்குறர். தனக்குன்னு உள்ள இருக்கையில் போய் அமர்றர். தசரதர் ராமரின் இடத்துல, அப்பா உன்னை யுவராஜ பட்டாபிஷேகம் உனக்கு செய்யலான்னு இருக்கேன். என்னைக்கு? நாளைக்கு நாள் நன்னா இருக்கு, அதனால நாளைக்கே உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்விக்கலாம் என்று இருக்கேன். சில உபதேசங்கள் எல்லாம் செய்யறாராம், எப்படி இருக்கணும், ஒரு ராஜான்னா எப்படி இருக்கணும் என்று. அரசன் என்றால் இந்திரியங்களை கட்டுப்படுத்தியவனாக இருக்கணும். சுகபோகங்களின் உச்சியில நீ இருப்ப, ஆனால் உன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உன் ஆசைக்காக ராஜ்யம் இல்லை, மக்களுக்காக ராஜ்யம் என்பதை எப்பொழுதும் மனதில் கொண்டவனாக நீ ஆட்சி புரிய வேண்டும். எப்பொழுதும் மந்திரிமார்கள் என்ன சொல்றாளோ அதை கேட்டு அதுபடி நீ நடந்து கொள்ள வேண்டும். தனகோஷம் தானிய கோஷம் எல்லாம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கான்னு அதையெல்லாம் எப்பவும் செக் பண்ணணும். ஆயுத கிடங்கு, ஆயுதங்கள் எல்லாம் எப்பொழுதும் தயார் நிலையில நன்கு இருக்கான்னு அதை என்றைக்கும் ஜாக்கிரதையாக பார்த்து இருக்க வேண்டும். ஒற்றர்களை கொண்டு பக்கத்துல தேசங்கள்ல என்ன நடக்கிறதுங்கிறத என்றைக்கும் அதை தெரிஞ்சு வச்சு இருக்கணும். ஒரு எப்பொழுதும் நீயே இருந்து அரசபையில பிரத்யக்ஷமா இருந்து ஆட்சியை பண்ணணும் எல்லாம் சொல்றார் தசரதர். யாரை வச்சோ ராஜ்யத்தை நடத்திட்டு நீ பாட்டுக்கு இருக்கக்கூடாது. நித்தியம் சபைக்கு நீயே போய் சபையில என்ன நடக்கிறதுங்கிறத நீயே தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களினுடைய நன்மை என்பதை என்றும் மனதில் கொண்டவனாக இப்படி நீ ஆட்சி புரிய வேண்டும் என்று எல்லாம் ராமருக்கு சொல்லி, வசிஷ்டரை கூப்பிட்டு பட்டாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய சொல்லி சபை கலைந்தது. கிளம்பி போயிடுறார். மேலே போனவர்
திரும்ப ராமரை கூப்பிட்டு விடுறான். சபையில் ராமர்கிட்ட ஒரு ரியாக்ஷனே இல்லை. பேசாமல் அவர் பாட்டுக்கு இருக்கார். என்னது ஒரு பிள்ளைகிட்ட நாளைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னா இப்படி சந்தோஷப்பட மாட்டானா? ஏதோ என்னமோ கேட்டான், அவன் பாட்டு போனானே. சரி, சபைங்கிறதுனால கம்பீரமாக இருந்துட்டான் போல, தனியாக கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னுட்டு கூப்பிடுறார். திரும்ப அழைத்து கொண்டு வர சொல்லி சொல்றார் ராமரின் இடத்துல, அப்பா ராமா, உனக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கலாம் என்று இருக்கேன். நீ எதுவுமே அதுக்கு பெருசா சந்தோஷப்பட்ட மாதிரி தெரியலையே. ஒருவேளை பரதன் இல்லாத பொழுது பட்டாபிஷேகம் வச்சிருக்கேனேன்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கோ என்னமோ. ஆனால் விப்ரோஷிதஸ்ச பரதோ யாவதேவ புராதிதஹ தாவதேவாபிஷேகஸ்தே பிராப்த காலோ மதோ மம. பரதன் எப்பொழுது வரை அயோத்தியை விட்டு வெளியில வேற இடத்துல இருக்கானோ அப்பொழுது வரை தான் உனக்கு பட்டாபிஷேகம்னு ஒன்று நடக்கும், தெரிஞ்சுக்கோ சொல்றார் தசரதர். பரதன் வந்துட்டா அதற்கு மேல உன்னுடைய பட்டாபிஷேகத்திற்கு விக்னம் ஏற்படும். அதனால அவன் வரதுக்கு முன்னாடி நான் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடணும் என்று நான் நினைக்கிறேன். ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியஹ கின்னு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யம் இதி மே மதம். ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா. பரதன் தர்மாத்மா, தர்மம் தெரிந்தவன். நம்முடைய ரகு வம்சத்துல மூத்த பிள்ளைக்குத்தான் பட்டாபிஷேகம் செய்யணும், அதுதான் நம்முடைய குலத்தினுடைய வழக்கம் என்பது நன்கு தெரிந்தவன் அந்த பரதன். ஜேஷ்டானுவர்த்தி, மூத்த சகோதரனாகிய உனக்கு பின்னாடி நின்றுதான் செய்யணும் அப்படிங்கிறது தெரிந்தவன். ஜிதேந்திரியன், இந்திரியங்களை எல்லாம் அடக்கினவன். ராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறவன் கிடையாது அவன். ஆனாலும் மனிதர்களினுடைய புத்திங்கிறது எப்போ எப்படி மாறும்னு சொல்ல முடியாதுப்பா. இதுதான் பரதனினுடைய ஸ்வபாவம். ஆனாலும் எப்போ எப்படி மாறுவான்னு சொல்லறதுக்கு இல்லை. அதனால அவன் வரதுக்குள்ள உனக்கு நான் பட்டாபிஷேகம் செய்திடணும்னு நினைக்கிறேன். கைகேயியை தசரதர் கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது கைகேயினுடைய தந்தை, எம் பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தான் நீங்கள் அடுத்தது யுவராஜனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும்னு சொல்லி வாக்கு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சார் கைகேயிய. இப்போ ஆனால் அப்ப உடனே குழந்தை பிறக்கல கைகேயிக்கு. இப்ப பல காலம் ஆயிடுத்து. தசரதருக்கு இப்போ பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுல இஷ்டம் இல்லை, ராமருக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். அதனால பரதன் வரதுக்குள்ள பண்ணிடணுமே என்று நினைக்கிறார், சொல்றார். அதனால ராமரின் இடத்துல பரதன் வரதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும் என்று சில பெரியோர்கள் சொல்வார்கள். அதனால கைகேயி கேட்ட அந்த வரமே தசரதர் வாக்கு தவறிடக்கூடாதே. தசரதர் வாக்கு தவறினதா தானே ஆகும். கைகேயினுடைய அப்பாக்கு கொடுத்த வாக்க மீறி தானே இப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறார். அதனால அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம்னு ராமர் பண்ணணும்னு என்ன நினைச்சாரோ அதையே தான் கைகேயும் நினைச்சா. தசரதர் வாக்கு தவறிடக்கூடாதுன்னு ஒரே தரையா பரதனே ராஜாவா ஆக வேண்டாம், ஒரு 14 வருஷம் கொடுத்த வாக்குக்கு பரதன் ராஜ்யம் ஆண்டிடட்டும், அப்புறம் ராமர் ஆளட்டும்னு அதனாலதான் கைகேயி வரம் கேட்டாள் அப்படின்னு கூட சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஆனால் தசரதன் இப்படி சொல்றாருன்னு ஸ்லோகமே இருக்கு, வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு. பரதன் வரதுக்குள்ள பண்ணிடணும், இல்லாட்ட நடக்காது, ஏதாவது அவன் வந்து விக்னம் பண்ணிடுவான் என்று தசரதர் சொல்ல மேல சொல்றார். சகுனங்களும் சரியா இல்லை, ஆகாயத்திலிருந்து கொள்ளிக்கட்ட அப்படியே விழருது. என்னுடைய ஜாதகத்தை பார்த்தவர்கள் எனக்கு இப்ப மரணம் சம்பவிக்கலாம் அப்படின்னுட்டு சொல்றா. அதனால நான் வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சுட்டேன்ப்பா, நிறைய எல்லா சௌக்கியங்களும் அனுபவிச்சுட்டேன், நியமத்தோடு நிறைய தட்சிணையோடு அப்படி சமிருத்தியா அன்னதானம் செய்து 100க்கும் மேல யாகங்கள் செய்துட்டேன் சொல்றார். 100 யாகம் செஞ்சா இந்திர பதவி, இந்திரனாயிடலாம். தசரதர் சொல்றார் 100க்கும் மேல நான் யாகம் பண்ணியாச்சு, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையையும் பெத்துட்டேன்,
இதுக்கு மேலையும் நான் ராஜ்யத்தில் இருந்து நான் செய்யறதுக்குங்கிறது ஒன்றுமே இல்லை. அதனால் உனக்கு பட்டாபிஷேகம் செய்யறது ஒன்று தான் நான் என் வாழ்க்கையில் இன்னும் பாக்கி இருக்குது. எனக்கு அடுத்தது இன்னார்னு ஒருத்தரை நான் பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டா என் கடமையெல்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கே நாள் நன்னா இருக்கு, உனக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கணும்னு நினைக்கிறேன் என்று இவ்வளவும் சொல்லி ராமரை அனுப்புகிறார். ராமர் இப்படி இன்னது சொன்னார்னு ஒன்றுமே இல்லை. ராமர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் என்ன ஒன்றும் இல்லை. தசரதர் இவ்வளவு பேசினார், பேசி ராமர் கிளம்பி வந்துடுறார், அவ்வளவுதான். ஏன்னா இப்போவே நம்ம மகான்களெல்லாம் பார்த்தாலே தெரியும், அவர்களுக்கு நடக்க போகிறது தெரியும். அதனால் எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டா. சொல்லலைன்னாலே ஏதாவது நம்ம என்னடா ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ராமர் கிளம்பி வந்துடுறார் நேர. அதற்குள்ளே இங்கே கௌசல்யைக்கு வந்துடுத்து செய்தி. ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகமாம், சந்தோஷப்படுறா. அப்படி தான தர்மங்கள் எல்லாம் பண்ணுறா. திரும்ப திரும்ப பார்த்தால் ராமாயணத்தில் எந்த சந்தோஷமான செய்தினாலும் முதல்ல தான தர்மங்கள் செய்தார்கள். நம்ம ஏதாவது சந்தோஷமான செய்தினா உடனே இன்னைக்கு ட்ரீட் வெளியில் போகலான்னு நம்ம போய் ஜாலியாக எங்கேயாவது போய் நம்ம ஹாப்பியாக இருப்போம்னு பார்க்குறோம். உடனே நமக்கு என்ன வாங்கிக்கலாம், எனக்கு என்ன வாங்கி கொடுப்பேன்னு கேட்குறோம். நம்முடைய ஒரு கலாச்சாரம் அப்படியே இல்லை. எங்கே பார்த்தாலும் எந்த கிரந்தத்தில் பார்த்தாலும் சந்தோஷமாக ஒரு செய்தி காதுக்கு வருதுன்னா உடனே தான தர்மங்கள் செய்தா. சந்தோஷத்தை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறது. நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும், தான தர்மங்கள் செய்தால் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பார்கள்னு தான தர்மங்கள் எல்லாம் செய்தாள். ராமர் வரர் அரண்மனைக்கு நேர சந்தோஷமா ஆசையா. கௌசல்யை இருக்கா, சீதை இருக்கா, சுமித்ரை, லக்ஷ்மணர் எல்லாரும் அங்க இருக்கா. லக்ஷ்மணர் ஓடி வந்து கட்டிக்கிறார். ராமர் சொல்றார், லக்ஷ்மணா, ராஜ்யம் என்று ஒன்று எனக்கு வரப்போறதுன்னா அது உனக்காக தான். எனக்கு ராஜாவாயி என்ன, நான் அரசனானா நீ சந்தோஷப்படுவியேன்னு உன்னையே தான் நான் நினைச்சேன். அதனால உனக்காகத்தான் சௌமித்ரே புங்ஷ்வ போகான் ஸ்வம் இஷ்டான் ராஜ்ய சுகானி ச ஜீவிதம் சாபி ராஜ்யம் வா த்வதர்த்தம் அபிகாமயே. சௌமித்ரே புங்ஷ்வ போகான், அனுபவிடா. எல்லாம் நான் ராஜா, ஆனால் எல்லா சௌக்கியமும் உனக்கு தான், நீ அனுபவி. என்னுடைய எல்லா சொத்தும் உனக்கு தான். ஏன், நான் உயிரோடு இருக்கிறதே உனக்காகத்தான். ராமர் சொல்றார். எல்லாம் லக்ஷ்மணர்கிட்ட தான் இதை சொல்றார். என்னன்னா அவருக்கு தெரியும் எல்லாம் இப்போ நான் என்ன அனுபவிக்க போகிறேனோ நீதாண்டா கூட வந்து அவ்வளவையும் நீ தான் அனுபவிக்க போகிற எல்லா கஷ்டத்தையும். அது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கிறதே உனக்காகத்தான், உன்ன மாதிரி எனக்கு யாரும் உண்டு என்று அது தொனிக்கிற மாதிரி சொல்கிறார். மேலே வசிஷ்டர் வரர். செய்ய வேண்டிய எல்லா கிரியைகள், பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாம் செய்து அயோத்தியில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கோவில், மகதீ ஆயத்தனம்னு சொல்லியிருக்கு. நம்முடைய ரங்கநாதர் கோவில், இப்போ இருக்கிற ரங்கநாதர் ராமர் ஆராதனம் பண்ணின ராமரினுடைய குல தெய்வம் தானே. அங்கே அயோத்தியில் இருந்திருக்கு அவ்வளவு பெரிய கோவில் அவருக்கு. அந்த கோவிலில் அன்றைய இரவு பொழுதை நியமத்தோடு ராமர், சீதை, லக்ஷ்மணர் எல்லோரும் அங்கு கழித்தார்கள். அதே நேரம் அங்கே இது முடிஞ்சுதா, அப்படியே இங்கே வந்து ஒரு சீன் சேஞ்ச். இங்கே கைகேயினுடைய மாளிகையினுடைய மொட்டை மாடியில் ஒன்று இப்படி உலாத்தின் இருக்கு. ராத்திரி நேரம் அப்படியே உலாத்தின் இருக்கு. ஞாதி தாசி யதோ ஜாதா கைகேயா து சகோஷிதா பிராசாதம் சந்திர சங்காஷம் ஆருரோக எதிர்ச்சயா. ஞாதி தாசி கைகேயிக்கு ரொம்ப வேணுங்கிற தாசியாம், ரொம்ப நாளாக தெரிஞ்சவளாம். யதோ ஜாத்தா, எங்கே பிறந்ததோ அப்படிங்கிறார் வால்மீகி. ஏன்னா அயோத்தியில் பிறந்திருக்கிற யாரும் ராமருக்கு கெடுதல் நினைக்க மாட்டா. இது எங்கே பிறந்து இங்கே வந்து சேர்ந்ததோ தெரியல. யதோ ஜாத்தா, அது அம்மா யாரு அப்பா யாரு பிறந்த ஊர் என்ன ஒன்றும் தெரியாது. திடீர்னு பார்த்தா கைகேயியோடையே சுத்தின்னு இருக்கு, இங்கே வந்துடுத்து. அது இன்னொன்று எங்கேயோ பிறந்தது அப்படிங்கிறது என்னன்னா தேவ ரகசியம், அதனால சொல்லக்கூடாது. தேவர்கள் அனுப்பியிருக்காளாம்
இந்த கூனிய. ராமருக்கு இப்போ பட்டாபிஷேகம் ஆயிடுத்துனா ராஜ்யபாரம் வந்துடும், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டா இனிமே எப்போ அவர் வந்து வனவாசமாக போய் ராவணவதம் என்னைக்காக, நமக்கு என்னைக்கு ராவணன் ஒழிஞ்சு போக. அதனால் இப்போ பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி எப்படியாவது ராமரை கலப்பிடணும், பட்டாபிஷேகமாமே. அதனால் அதற்காகவே தேவர்கள் அனுப்பியவள் இந்த கூனி. தேவ ரகசியம்ங்கிறதுனால எதோ ஜாத்தா, எங்கிருந்தோ வந்தா இன்னைக்கு வந்து கைகேயி கூட இருக்கா அப்படின்னுட்டு பெரியோர்கள் எல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. இந்த பார்க்கறா மொட்டை மாடியிலிருந்து ஒரே ஊரே விழாக்கோலம் பூண்டு இருக்கு. ஆர்த்தனர் களித்தனர் ஆடி பாடினர் வேர்த்தனர் தடித்தனர் சிலிர்த்து மெய்மயிர் போர்த்தனர் மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர் தூர்த்தனர் நீள் நிதி சொல்லினார்க்கெல்லாம். ஆர்த்தனர் ஒரே ஆரவாரமா இருக்கான், ஊர் பூரா ஜே 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 ஜேன்னு ஆடி பாடினர். அங்கங்க ஒரே ஆட்டமும் பாட்டமுமாக ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம், ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். தடித்தனர், எல்லாரும் ஒரு சுத்து பெருத்துட்டாளாம் ஒரே நாள்ல இந்த செய்தி கேட்டதிலேயே. மெய்மயிர் போர்த்தனர், மேனி சிலிர்க்கிறது. ராமர் ராஜாவாக போறர்னு நினைச்சாலே குப்புடு மேனி சிலிர்க்கிறதான் எல்லோருக்கும். மன்னனை புகழ்ந்து வாழ்த்தினர். தசரதரா அப்படி எல்லாரும் வாழ்த்தரா. ராமருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்யறார் நம்ம மன்னர், நம்ம மன்னர்னு தசரதரா எல்லோரும் வாழ்த்தரா. நீள் நிதி தூர்த்தனர் சொல்லினார்க்கெல்லாம். நீள் நிதி, யார் வந்து ராமருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகமாமே அப்படின்னு சொன்னா வாரி வாரி அவளுக்கு கொடுக்குறாளாம். மக்கள் எல்லாம் அப்படியே வாரி வாரி கொடுக்குறாளாம். அதுவும் முதல் தடவை சொல்லும் பொழுது வேணா முதல்ல அப்பதான் அப்படியா அப்படின்னு சந்தோஷம் இருக்கும். அப்படி இல்லையா, சொல்லினார்க்கு எல்லாம். முதல்ல ஒருத்தர் சொல்லியாச்சு, அப்புறம் யாரோ வந்து நாளைக்கு பட்டாபிஷேகமாமே, ஆமா நாளைக்கு, ஆமா அவளுக்கும் தூக்கி கொடுக்குறா. திரும்ப யாரோ வந்து யார் என் காதுல வந்து இந்த செய்தியை போடுறையே, திரும்ப திரும்ப கேட்க 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 என் காதெல்லாம் குளிர்ந்து போகிறது, எனக்கு வந்து நீ இப்படி சொல்றையே என்று சந்தோஷப்பட்டு இவா எல்லாம் ஊர் ஜனங்கள் எல்லாம் அப்படி வாரி வாரி வந்து இந்த செய்தி சொல்றவாளுக்கு எல்லாம் தூக்கி 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 கொடுக்கறாளாம். அப்படி ஊரே இருக்கு. ஊர் ஜனங்களே இப்படி இருக்கான்னா அப்ப கௌசல்யை எவ்வளவு தான தர்மம் பண்ணுவா. கௌசல்யை மாளிகையே ஜெகஜோதியா இருக்கு. வரவாளும் போறவாளும் ஒரே அப்படி கொண்டாட்டமா இருக்கு. அதை இந்த கூனி பார்க்கிறா. கௌசல்யை ஏன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா, என்ன அவளினுடைய மாளிகையில ஏன் இப்படி இருக்கு என்று பக்கத்துல கேட்கிறா. என்ன விஷயம், ஏன் மகாராணி ரொம்ப இன்றைக்கு வந்து குதூகலமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் உனக்கு தெரியாதா, நாளைக்கு ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். கேட்டாலோ இல்லையோ 4 கால் பாய்ச்சல்லாம் அங்கிருந்து மொட்டை மாடியிலிருந்து குதிச்சு ஓடி வரா. இங்க கைகேயி படுத்து நன்னா சுகமா தூங்கின்னு இருக்கா. நேர கைகேயி கிட்ட வந்தா. உத்திஷ்ட மூடே கிம் சேசே பயம் துவாம் அபிவர்ததே உபப்ளுதம் அகௌகேன ஆத்மானம் அவபுத்தியசே. உத்திஷ்ட மூடே, முட்டாளே எழுந்துரு. அவ இப்படி புரண்டு படுத்துக்கிறா. என்ன எவ்வளவு பெரிய ஆபத்து, ஊரையே வெள்ளம் அடிச்சு கொண்டு போயின்னு இருக்கு, நீ பாட்டு சுகமா படுத்து தூங்கின்னு இருக்கியே, என்னத்துக்கு கத்தற, என்ன விஷயம்னு சொல்லு. இப்ப கத்தறதுக்கு என்ன, நான் பெரிய பாக்கியம் பண்ணவள், என்ன மாதிரி பாக்கியம் பண்ணினவா யார் உண்டு அப்படின்னுட்டெல்லாம் சொன்னியே. எவ்வளவு பிரவாகமா ஜலம் ஓடுற நதினாலும் வெயில் காலத்துல வத்தி போயிடும். உன்னுடைய பாக்கியம் எல்லாம் வத்தி போகிறதுக்கான காலம் வந்திருக்கு. கைகேயி கைகேயின்னு உன்னையே சுத்தி சுத்தி வந்த அந்த தசரதன் காரியத்தை போய் கௌசல்யைக்கு சாதிச்சு கொடுக்கறான் பத்தியா. நாளைக்கு ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகமாம். அப்படியா, அதீவ சாத்து சந்துஷ்டா கைகேயி விஸ்மயான்விதா திவ்யம் ஆபரணம் தஸ்யை குப்ஜாயை பிரததௌ சுபம். சந்தோஷப்படுறாளாம். கழுத்துல விலை உயர்ந்த ஆபரணம் ஒன்று அணிஞ்சுன்னு இருக்கா, அதை அப்படியே எடுத்து அந்த குப்ஜைக்கு கொடுக்குறாளாம். இப்படி செய்தி சொன்னியே, அப்படியா அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியப்படுறாளாம். பார்த்தாள் இந்த கூனி. நான் என்ன பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் நான் சொன்னேன், ராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். என்னமோ சந்தோஷப்படுறையே, ஓம் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்ன மாதிரி. என்ன வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறியே, சுண்ணாம்பும் பார்க்க வெள்ளையாத்தான் இருக்கும், அதுக்காக சுண்ணாம்பும் பாலும் ஒன்னாயிடுமா, சுண்ணாம்பை எடுத்து குடிச்சிட முடியுமா?
அந்த கௌசல்யை பிள்ளைக்கு பட்டாபிஷேகமாக்கும். நீ இதற்கு ஏன் சந்தோஷப்படுற? ராமே வா பரதே வாகம் விசேஷம் நோபலக்ஷயே தஸ்மாத் துஷ்டாஸ்மி யத்ராஜா ராமம் ராஜ்யே அபிஷேக்ஷ்யதி. ராமன்னா என்ன, பரதன்னா என்ன, எனக்கு ரெண்டு பேர்லையும் எந்த வித்தியாசமும் கிடையாது. பார்க்க போனால் பரதனை விட ராமன் தான் எப்பொழுதும் என்கிட்ட ஆசையாக இருப்பான். கைகேயிமான்னு என்னையே சுற்றி சுற்றி வருவான். எனக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் ராமன் அந்த பட்டாபிஷேகத்துக்கு யோக்கியத்தையானவன், அவனுக்குத்தான் அருகதை அடுத்தது சிம்மாசனத்தில் ஏறுறதுக்கு. தர்மஜ்ஞோ குணவான் தாந்தக கிருதஜ்ஞ சத்யவான் சுச்சிஹி ராமோ ராஜசுதோ ஜேஷ்டஹ யௌவராஜ்யமதோர்ஹதி. தர்மம் தெரிந்தவன், குணங்கள் எல்லாம் உள்ளவன் ராமன், இந்திரியங்களை அடக்கியவன், சத்தியத்தில் உள்ளவன், தசரதற்கு மூத்த பிள்ளை. அதனால அவனுக்குத்தானே பட்டாபிஷேகம் செஞ்சு வைக்கணும். நம்ம ஏதோ ராம குணங்கள் அப்படின்னுட்டு சொல்லிகிட்டே இருக்கோம்னா கைகேயி சொல்றா எப்பேற்பட்டவன் ராமன் அப்படின்னு. அப்போ அந்த ராமனுக்குத்தானே பட்டாபிஷேகம் செய்து வைக்கணும். யதா வை பரதோ மான்யக ததா பூயோபி ராகவஹ கௌசல்யாதோதிரிக்தம் ச மம சுஸ்ரூஷதே பஹூ. அந்த பரதன் எவ்வளவு உயர்ந்தவனோ அதை காட்டிலும் ராமன் தான் உயர்ந்தவன். என்னிடத்துல மிகவும் மரியாதை கொண்டவன் அவன்தான். கௌசல்யைக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணுவானோ அதை விட எனக்கு தான் பண்ணுவான். எப்பவும் அவனுக்கு என்ன தான் பிடிக்கும் கௌசல்யை விட. அதனால ராமன் ராஜாவாகிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு சொல்றா கைகேயி. அந்த கூனி பார்க்குறா, சரி பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கட்டும் ராமருக்கே, பரதன் இருக்கும் பொழுது பண்ணலாம் இல்லையா? அந்த குழந்தை ஊர்ல இல்லாத நேரத்துல இவ்வளவு பெரிய உற்சவம் பண்ணுவானே, இப்ப நாட்டை விட்டு அனுப்பிட்டு பட்டாபிஷேகம் பண்றா. அடுத்தது ராஜாவாயிட்டா உலகத்தை விட்டே அனுப்பிடுவா பரதனை. நான் சொல்லிட்டேன், பரதன் அதற்கு மேல உயிரோடையே இருக்க மாட்டான். கௌசல்யினுடைய அந்தப்புறத்து பெண்கள் எல்லோரும் இனிமேல் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் தான் எல்லாம் அனுபவிப்பா. நீ அந்த கௌசல்யை மாளிகையை பெருக்கத்தான் போற, நீ வீடு குற்றவளாத்தான் நீ இனிமே இருக்க போற. மேலும் ராமனுக்கு பிறகு அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளைன்னு இனிமே ராமன் பரம்பரையே அரசாளும், பரதன் பரம்பரையே சேவகம் புரியும். இப்படி உன் பிள்ளைக்கு இதெல்லாம் நடந்தா உனக்கு பரவாயில்லையா? பேசி 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 அவள் மனசை அப்படியே கெடுக்கிறான். அப்போ அந்த துசங்கம்ங்கிறது அவ்வளவு பயங்கரமானது. அதனால கொஞ்சம் கூட அந்த ஒரு துஷ்ட எண்ணம் கொண்டவர்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்ம சொந்தக்காரர்கள், நமக்கு தெரிஞ்சவா ஆஃபீஸில், எப்படினாலும் கொஞ்சமாவது அவர்களுக்கு அவ்வளவு சரியில்லை, அவ்வளவு நல்ல எண்ணம் இல்லை, குணம் சரியில்லைன்னா உடனே விலக்கி வச்சிடணும். ஏன்னா நல்ல விஷயம் சேர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படும். இந்த வேண்டாதது சுலபமாக பச்சுன்னு ஒட்டும். ஒன்றும் இல்லை, ராமாயணம் நடக்கிறது 9 நாள்னா கண்டிப்பாக இன்றைக்கி போயிடணும் அப்படின்னு ஆசையாக நினச்சிட்டு இருப்போம். கிளம்பிண்டே இருப்போம். 5 மணிக்கு யாரோ வருவா, என்ன இன்றைக்கி வேறு எங்கேயோ ஒரு இடம் இன்றைக்கி போயிட்டு வரலாமா? இல்லை, நான் ராமாயணம் கேட்க போகிறேன். 9 நாள் இருக்குங்கிற, இப்போ என்ன இன்னொரு நாள் போயிட்டா போச்சு, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம வெளியில் போயிட்டு வந்துடலாம், நீ நாளைக்கு போய்க்கோ. ஆமாம், கரெக்டு தானே, சரி நாளைக்கு போய்க்கலாம் வா, அவ்வளவுதான். உடனே கிளம்பி அதை சொல்கிறதுக்கும் நிறையா பேர் இருப்பா, போகாதன்னு சொல்ல நம்ம மனசும் அதை சுலபமாக சரின்னு ஏற்றுக்கும், கிளம்பி போயிடுவோம். அப்போ வரது தான் கஷ்டம், வந்தாலும் கேட்டது மனசில் தங்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். நல்ல விஷயங்கள் சேர்றது அவ்வளவு கஷ்டம். ஆனால் வேண்டாதது சுலபமாக வரும். நம்மளை டெய்லி ஒரு டிவியில் சீரியல் பார்க்குறதுக்கோ, இல்லை ஃபோனில் ஏதாவது எடுத்து பேசுகிறதுக்கோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கோ, இதுக்கெல்லாம் நமக்கு யாராவது உபன்யாசம் போட்டு சொல்லவா வேண்டியிருக்கு? நீ கண்டிப்பாக இந்த சீரியல் கண்டிப்பாக பார்த்துருங்கோ, ஃபோனில் நிச்சயம் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுனால் கண்டிப்பாக இவ்வளவு நேரம் பேசிடுங்கோ, இதை செய்யுங்கோ, இவ்வளவு ஷாப்பிங் பண்ணிடணும் கண்டிப்பாக, யாராவது நமக்கு சொல்லியா தரா? இது எல்லாம்
தானா. ஏன்னா ஸ்வபாவம், மனித ஸ்வபாவம். உபனிஷத் சொல்லறது இந்திரியங்களை வெளிநோக்கி பார்க்குற மாதிரி தான் பகவான் படைச்சிருக்கான். அதையும் இதையும் பார்க்கணும், எதையோ கேட்கணும், அதையும் இதையும் சாப்பிடணும். இப்படித்தான் மனிதன்கிறது படைக்கப்பட்டதே அப்படி. அதை மிஞ்சி உள்நோக்கி என்று அந்த இந்திரியங்களை உள்நோக்கி திருப்பறதுங்கிறது கஷ்டம். அந்த மாதிரி போகிறது கஷ்டம். அதனால ஸ்வபாவத்திலேயே இதெல்லாம் கஷ்டம்னு இருக்க, இன்னும் அதை கெடுத்துக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவாளையும் ஒரே இதெல்லாம் எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்கிறவாளா வச்சுட்டோன்னா நமக்கு சுலபமாக இதை விட்டு நம்ம விலகிடுவோம். அதனால் சங்கம் என்பது அந்த அளவுக்கு முக்கியம். இந்த ஒரு கூனினால அப்படிப்பட்ட கைகேயி அப்படியே மனசு மாறிடுறா. மேலே இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு யுவராஜ பட்டாபிஷேகம்னு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அவ்வளவு தூதர்கள் எத்தனை இடத்துக்கு போயிருக்கா. இனிமே கடைசி நிமிஷத்தில் என்ன செய்ய முடியும்? சம்பராசுர யுத்தத்தில் உனக்கு அரசன் 2 வரம் கொடுத்திருந்தார் இல்லையா? அந்த 2 வரம் இப்போ வேணும்னு நீ கேட்டுக்கோ. ஒரு வரன் வரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்விக்கணும். மற்றொரு வரம் 14 வருடங்கள் ஜடாபாரம் தரித்து மரவுரி தரித்து ராமன் காட்டுக்கு செல்லணும் என்று நீ வரம் கேட்டுக்கோ. சரி, அடுத்த க்ஷணம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் கூனி. ஏன்னா அங்கே இருந்தால் அதுக்கு மேலே சரியா தான் இருக்கக்கூடாதுன்னு அவளுக்கு தெரியும். அவள் போயிட்டா. தசரதர் வரர் அவ்வளவு ஆசையாக அங்கேருந்து கைகேயி அரண்மனைக்கு வரறான். கௌசல்யை அரண்மனைக்கு போகக்கூடாதோ? ராமருக்கு தானே யுவராஜ பட்டாபிஷேகம். அங்கேருந்து கைகேயி அரண்மனைக்கு இவர் எதுக்கு வரர் அப்படின்னா, கைகேயி அவ்வளோ சந்தோஷப்படுவா அப்படின்னுட்டு அவர் நினைக்கிறாராம். அந்த பிரியமாக்கியாத்தும் அந்த பிரியமான விஷயத்தை அவளுக்கு சொல்லணும் என்று விவேஷ அந்தப்புறம் வசி, அந்தப்புறத்திற்குள் அப்பேற்பட்ட தன்னுடைய இந்திரியங்களை தன் வசத்தில் வைத்து கொண்டு உள்ள தசரதர் நுழைந்தார்னு வால்மீகி சொல்றார். ஏதோ அடுத்தது வரம் கொடுக்கறதுன்னு நடக்க போறதெல்லாம் கைகேயி மேல் உள்ள ஒரு மோகத்துல, பெண் மோகத்தினால் அவர் செய்தது இல்லை. அப்பேற்பட்ட ஜிதேந்திரியன் தசரதன் அப்பவும் இதை செய்யறான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த உள்ள நுழையும் பொழுதே வசி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை போடுறார். மேல வந்தார் தசரதர். உள்ள வந்து பார்த்தா கைகேயிய காணும். எங்க இப்படி பார்க்கிறார்? மகாராணி எங்க? பணிப்பெண்கள் எல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கிறா. பயமா இருக்கு. மகாராணி கோபாகிரகத்தில் இருக்கார்கள். கோபம் ஏற்பட்டா தனியா போயிருக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் போல. கோபாகிரகம்னு தான் சொல்லியிருக்கு. பெரிய அரண்மனைனா மகாராணிகளுக்கு அப்படி கூட அதுக்குன்னு ரூம் இருக்குமோ என்னமோ. கோபாகிரகத்தில் இருக்கார்கள். நேர வரர். அங்க வந்து பார்த்தா இந்த கைகேயி தாயில் மா மணிக்கலன் மற்றும் தனித்தனி சிதறி நாவி ஓதியை நானிலம் வரப்பரப்பி காவி உன் கண் அஞ்சனம் கான்றிட பூ உதிர்ந்தது ஓர் கொம்பு என புவிமிசை புரண்டாள். தாயில் மா மணிக்கலன் மற்றும் தனித்தனி சிதறி, தாயில் குற்றமே இல்லாத மணிக்கலன், அப்படியே நவரத்னங்கள் மணிகள் எல்லாம் அப்படி விலை உயர்ந்த ஆபரணங்கள் தரிச்சுன்னு இருப்பாளாம் அந்த கைகேயி. அதையெல்லாம் அப்படியே பிச்சு செதறி அடிச்சிருக்காளாம் பூரா. அவ்வளவு மணிகளையும் கழட்டி அந்த நெக்லஸை எரியல, அதையும் பிச்சு பிச்சு மணிகள் எல்லாம் செதற அளவுக்கு பிச்சு அதையெல்லாம் எரிந்து அவளினுடைய கூந்தல் அப்படியே அதுல வாசன திரவியங்கள் எல்லாம் தைலங்கள் எல்லாம் பூசி பேணி பேணி பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த கூந்தலை அப்படியே பரப்பி நிலம் பரப்பி அது அப்படியே தரவிரி கோலமா தரையில அப்படி கடக்கான். தரையில படுத்துண்டு அப்படி கடக்கா. அப்படி ஏதோ ஒரு கிழிந்த ஒரு வஸ்திரம் அதை ஒன்று அணிந்து கொண்டு காவி உன் கண் அஞ்சனம் கண்ணிலிருந்து மை கரைஞ்சு ஓடுறதான். அப்படி கண்ணீர் பெருக்கின்னு இருக்கா. அந்த மை கரைஞ்சு ஓட பூ உதிர்ந்தது ஓர் கொம்பு என புவிமிசை புரண்டாள். ஏதாவது ஒரு செடியில் அழகாக நிறையா பூ பூத்து இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். எல்லா பூவும் விழுந்து பட்ட மரமாக நின்னா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கான் இப்போ இந்த கைகேயியை பார்க்க. அப்படியே தரையில் விழுந்து கிடக்கா.
பார்க்கறார். இன்னும் கம்பன் அவ்வளவு கம்பராமாயணம் எடுத்துட்டா அப்படித்தான் வர்ணிச்சிருக்கார் ஒவ்வொன்னையும். நவ்வி வீழ்ந்தன நாடக மயில் துயின்றென்ன கவ்வை கூர்தர ஜனகியாம் கடிகமழ் கமலத்து அவ்வை நீங்கும் என்று அயோத்தி வந்தடைந்த அம்மடந்தை தவ்வையாம் என கிடந்தனள் கேக்கையன் தனையை. நவ்வி வீழ்ந்தன. நவ்வின்னா மான். தமிழ் நம்ம நிறையா எல்லாம் கற்றுக்கணும் இல்லையா? தமிழ் சொற்களே நமக்கு தெரியல. நவ்வினா மான். ஒரு மான் துள்ளி குதித்து ஓடணும். அப்படி துள்ளி குதித்து ஓடுற மான் அப்படியே சோர்ந்து போய் படுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நாடக மயில் துயின்றென்ன, அழகா தோகையை விரித்து ஆடக்கூடிய மயில் படுத்து அப்படியே தூங்கின்னு இருந்தா எப்படி இருக்குமோ? ஜனகியம் கடிகமழ் கமலத்து அவ்வை நீங்கும். ஜனகியாம், ஜனகி யாரு? சீதை. சீதை யாரு? கமலத்து அவ்வை. அவ்வைன்னா அம்மா. மகாலட்சுமி, தாமரை பூவில் வீற்றிருக்கக்கூடிய சாக்ஷாத் மகாலட்சுமி தான் அந்த சீதை. அவள் நீங்கும். இந்த ஊரை விட்டு மகாலட்சுமி வெளியில போகிறதுக்கான காலம் வந்தாச்சு. மகாலட்சுமி வெளியில போறான்னா அடுத்தது ஒருத்தி உள்ள வந்துருவாளாம். அவளினுடைய சகோதரி. தவ்வை அப்படின்னா சகோதரின்னு. யாரு? ஸ்ரீதேவி போறான்னா மூதேவி வந்துருவாளாம் உள்ள. அதனால ஸ்ரீதேவி போக போறாங்கிறத காட்டுற மாதிரி இப்பவே மூதேவி உள்ள புகுந்து படுத்துட்டு இருக்குங்கிற மாதிரி இருக்கான் அந்த கைகேயியை பார்ப்பதற்கு என்று கம்பன் அழகா அப்படி வர்ணிக்கிறார். தசரதர் பார்க்கிறார். அப்படி துடிச்சு போய், என்னது இது கைகேயி, ஏம்மா இப்படியே இப்படி இருக்க? உங்க அப்பா அம்மா ஆத்துல எல்லாரும் சௌக்கியம்தானே? பிறந்தகத்திலிருந்து ஏதாவது கெட்ட செய்தி ஏதாவது வந்துதா? எல்லோரும் சௌக்கியம்தானே? பரதன் சத்ருக்னன் எல்லாம் அங்க சௌக்கியம்தானே? எல்லோரும் நலமா? ஏன் இப்படி இருக்க? என்ன? பதிலே பேசல, அழுதுண்டே இருக்கா. மேல அவரும் என்ன என்னன்னு கேட்கிறார். கெஞ்சி பார்க்கிறார், கொஞ்சி பார்க்கிறார். உனக்கு என்ன வேணாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஏன் இப்படி அழற? என்னுடைய இஷ்ட மகிழ்ச்சியா இருந்துட்டு நீ இப்படி அழலாமா? தசரதனினுடைய ஒரு தேவி நீ. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி அழுகிறாய்? என்ன? எதுவுமே பேசல. அப்படியே அவ பாட்டுக்கு இருக்கா. மேல சொல்றார், எனக்கு மிகவும் பிரியமானவன் ராமன். எம் முகூர்த்தம் ந பஷ்யம்ஸ்து ந ஜீவேயமஹம் த்ருவம் தேன ராமேண கைகேயி ஷபேதே வசனக்ரியாம். எந்த ராமனை ஒரு நிமிடம் பார்க்காட்ட கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாதோ அந்த ராமன் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன், நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். முதல்ல இப்படி அழாம எழுந்துரு. அடுத்த க்ஷணம் அப்படியே நாகப்பாம்பு தலை தூக்குற மாதிரி இப்படி தலை தூக்கி பார்க்குறாளாம். சம்பராசுர யுத்தத்தில் எனக்கு 2 வரம் கொடுத்தே இல்லையா? அந்த 2 வரம் எனக்கு இப்போ வேணும். அதுக்கு என்ன? உனக்கு கொடுத்தது தான், நீ எப்போ வேணா அதை வாங்கிக்கலான்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன். உடனே பார்க்கிறா. சூரியன் சாட்சி, சந்திரன் சாட்சி, கிரக தேவதைகள் எல்லோரும் சாட்சி, இந்த ரகுவம்சத்து மூதாதையர்கள் எல்லோரும் சாட்சி, தசரத சக்கரவர்த்தி கைகேயி ஆகிய எனக்கு ராமன் மேல் ஆணையிட்டு என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கார். அப்படியே தசரதருக்கு வெலவெலத்து போயிடுறது. என்னது இது? மனைவி ஏதோ அழுதுன்னு இருக்கான்னா உனக்கு என்ன வேணா தரேன்னு ஒன்று சொன்னா தேவதைகள் சாட்சின்லாம் சொல்றாளே, ஏதோ கேட்க போறான்னு இவருக்கு அப்பவே புரிஞ்சு போயிடுத்து. மேல சொல்றா, பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்விக்கணும். அப்படி பார்க்கிறார். சரி, அதுவாது சரி. 14 வருடங்கள் ஜடாபாரம் தரித்து மர உரி தரித்து ராமர் வனவாசமாக செல்ல வேண்டும். அப்படியே துடிச்சு போயிடுறார். நிருஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி கிம் கிருதம் தவ ராமேண பாபே பாபம் மயாபிவா. சண்டாளி, குடும்பத்தை கெடுக்க வந்தவளே, இப்படி ஒரு புத்தி உனக்கு எங்கிருந்து வந்தது? உனக்கு நான் என்ன பாப்பம் செய்தேன்? இல்ல அந்த பிள்ளை ராமன் உனக்கு என்ன பாப்பம் செய்தான்? அம்மா அம்மா அம்மான்னு உன்னையே சுத்தி 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 வருவானே, அவனுக்கு போய் இப்படி ஒன்று நினைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னதுக்கு அப்புறமா
அந்த பிள்ளைய 14 வருடங்கள் காட்டுக்கு போன்னு நான் இப்ப எப்படி கூப்பிட்டு சொல்லுவேன்? இல்லை, எவ்வளவு பேருக்கு செய்தி போயிருக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. அவ்வளவு பேரும் பெண்மோகத்துல இந்த தசரதனுக்கு என்ன புத்தி பெசகி போச்சா? ராமன் மாதிரி ஒரு பிள்ளைய போய் காட்டுக்கு அனுப்பிட்டு, அதுவும் பட்டாபிஷேகம்னு தேதி குறிச்சிட்டு இப்ப காட்டுக்கு அனுப்பி அடுத்த பிள்ளைக்கு போய் பட்டம் சூட்ட போறானா என்று என்ன லோகம் தூற்றாதா? ஏதாவது ஒரு குற்றம் இருக்கு ராமன் கிட்டன்னா சரி அப்படின்னு அதை காரணம் காட்டியாவது ஏதாவது சொல்லலாம். ஆனால் சத்யேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா குருன் சுஸ்ரூஷயா வீரஹா தனுஷாயுதி க்ஷாத்ரவான். சத்யேன லோகான் ஜெயதி, தன்னுடைய சத்தியத்தினால் லோகங்களை ஜெயிச்சு வச்சிருக்கார். பூலோகம் மட்டும் இல்ல, எல்லா லோகங்களையும் ஜெயித்து வச்சிருக்கான் ராமன். தீனான் தானேன ராகவகா, ராமர் யாருக்காவது ஏதாவது தானம் பண்ணல கொடுக்கலன்னு அயோத்தியில ஒருத்தர் கண்டுபிடிச்சிட முடியாது. அவ்வளவு பேருக்கும் வாரி வாரி கொடுத்திருக்கார் தன்னுடைய தானத்தினால. விசேஷமா அதுவும் முடியாதவர்கள் ஏழைகள் எல்லாரையும் தானத்தினால வசப்படுத்தி வச்சிருக்கார். பெரியோர்கள்னு எடுத்துக்கொண்டால் தன்னுடைய ஒரு கைங்கரியத்தினால பெரியோர்கள் எல்லோரையும் வசப்படுத்தி வச்சிருக்கார். தனுஷா யுதி க்ஷாத்ரவான், யுத்தத்துல எதிரிகளை கூட சத்ரியன்னு அவன் இருந்தாலும் சரி ராமன் என்று ராமனுக்கு நான் அடிமைங்கிற மாதிரி தான் அவ்வளவு சத்திரியனும் இருப்பான். ஏனால் தோத்து போனா ராமன்ட்ட தோத்து போகணுண்டான்னு ராமர்கிட்ட தோற்கிறத பெருமையா நினைக்கிறான் ஒவ்வொரு சத்திரியனும். இப்படி எல்லோரும் ராமன் 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 ராமன்னு இருக்க, அப்படி ஒரு பிள்ளைய நான் காட்டுக்கு அனுப்பினேன்னா என்ன லோகம் தூற்றாதா? எனக்கு தீராத அவப்பெயரை வாங்கி கொடுத்துடுவ போல இருக்கே கைகேயி. இப்படி போய் நீ சொல்றையே. இல்ல, நான் அந்த கௌசல்யைக்கு நான் என்ன சொல்லுவேன்? யதா யதாச்ச கௌசல்யா தாசீவச்ச சகீவச்ச பாரியாவத் பகினீவச்ச மாத்ருவச்ச உபதிஷ்டதி. அந்த கௌசல்யை எனக்கு என்னவா இருக்கல, ஒரு வேலைக்காரியா எனக்கு அவ்வளவு கைங்கரியமும் அவ தான் செய்யறா. ஏதோ ஒன்று ஒரு கஷ்டம்னா ஒரு தோழி மாதிரி இருந்து எனக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லுவா. ஒரு மனைவியாக என்னை அவ்வளவு சுகப்படுத்துறா அவ. ஒரு பரிவோட எனக்கு ஒரு சகோதரி இருந்தா எப்படி இருப்பாளோ, என் முகம் வாடினா உடனே ஒரு பரிவோட என்கிட்ட வந்து அப்படி பழகுவா. ஒரு அம்மா எப்படி பார்த்து பார்த்து குழந்தைக்கு செய்வாளோ அந்த மாதிரி எனக்கு செய்வா. எல்லாமாகவும் எனக்கு கௌசல்யா இருக்கா. தாயாக, சகோதரியாக, ஒரு தோழியாக, ஒரு மனைவியாக, ஒரு வேலைக்காரியான்னு அவ அப்படி இருக்கக்கூடிய ஒருத்திக்கிட்ட உன் பிள்ளைய காட்டுக்கு அனுப்ப போறேம்மான்னு நான் எப்படி சொல்லுவேன்? நீ அதை நினைச்சு பாத்தியா? உன் ஒருவளுக்கு தான் நான் கணவனா? கௌசல்யா இருக்கா, அடுத்தது சுமித்ரை இருக்கா. ராமனுக்கே இப்படி ஒரு கதினா அதற்கு மேல ஜனங்கள் எல்லாம் என்னை இனிமே நம்புவாளா? ராமனையே இப்படி செஞ்சுட்டார் இந்த நம்ம ராஜா, நமக்கெல்லாம் என்ன கதியோ அப்படின்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் நினைக்க மாட்டாளா? சரி, யாருக்கும் மனசுல சில சமயம் ஏதாவது சில கெட்ட எண்ணங்கள் தோணும், அது ஸ்வபாவம். ஆனால் மனசுல தோணினதோட விட்டுடும். நீ இதை இப்படியே விட்டு நீ ராஜ்யத்தை கொடுத்ததா இருக்கட்டும் ராமருக்கு, சந்தோஷமா நாளைக்கு நீ ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வெயி. தோன்றின இந்த ஒரு கெட்ட எண்ணத்தை செயல்படுத்தாம நமக்குள்ள இது போயிடட்டும். இப்படி கைகேயி சொன்னான்னு வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். இதோட இதை விட்டுடு கைகேயி. ரகுவம்சத்துல மூத்த பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறது தான் நம்ம பழக்கம். அதை தசரதன் மாத்தினான்னு எனக்கு தீராத அவப்பெயரை நீ ஏற்படுத்தி கொடுத்துடாத. அதுக்கு கைகேயி சொல்றா, உங்களினுடைய ரகுவம்சத்துல சகர சக்கரவர்த்தி அப்பேற்பட்ட சத்தியத்தை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்திண்டு வரான். சகர சக்கரவர்த்தி தான், சாகரம்னா கடல், கடலை ஏற்படுத்தினவர். கடல் தன்னுடைய எல்லை தாண்டாம இருக்கு எப்பவும். கடல் அந்த எல்லையில இல்லைன்னா பீச்சுக்கு போக முடியுமா? போய் சுகமா போய் காலை போய் நினைச்சிட்டு வரோம். எப்போ தாண்டி உள்ள வருமோன்னா பக்கத்துலயே போக முடியாது, அவ்வளவு தண்ணி இருக்கு கடல்ல, எவ்வளவு ஆழம். ஆனா அந்த கோடு தாண்டி அது அதுக்கு மேல வர்றது கிடையாது. ஹரிச்சந்திரன் சத்தியத்துக்காக சுடலை காத்தான். சிபி சக்கரவர்த்தி சத்தியத்துக்காக ஒரு புறாவுக்காக தன்னுடைய ஒரு உயிரையே கொடுக்க தயாரானார். இந்த வம்சத்துல
வந்தவர் தானே நீங்களும். அவர்களெல்லாம் சத்தியத்துக்குன்னு இப்படி உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்த பொழுது எனக்கு கொடுத்த வாக்க சத்தியத்தை காப்பாற்றாமல் இப்ப நீங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சா மட்டும் உங்களை தூற்றாதா உலகம்? உங்களினுடைய மூதாதையர்கள் நீங்கள் ரகுவம்சத்தினுடைய புகழை கெடுத்தவராக ஆக மாட்டீர்களா? பார்க்கறார் தசரதர். மேல அதுக்கு மேல இப்ப சொல்றார், திஷ்டேல்லோகோ வினா சூரியம் சஸ்யம் வாசலிலம் வினா நது ராமம் வினா தேகே திஷ்டே தூ மம ஜீவிதம். சூரியன் இல்லாம உலகம் இருந்தாலும் இருந்துடும், பயிர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வளர்ந்தாலும் வளர்ந்துடும். ஆனால் ராமன் இல்லைன்னா இந்த சரீரத்துல உயிர் இருக்காது. கைகேயி என் உயிர் போயிடும், ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற, அதுக்கு மேல விதவையாத்தான் நீ ராஜ்யம் ஆள போற. அதுக்கும் கேட்கல கைகேயி, எதுக்குமே அசர மாட்டேங்கிறா. மேல பார்க்கிறார், அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதௌ சாபி ஸ்பிருஷாமி தே சரணம் பவ ராமஸ்ய மாதர்மோ மாமிக ஸ்பிருஷேத். அம்மா கைகேயி உன் காலில் விழறேன், காலில் விழற கைகேயி காலில். கந்தர்வர்கள் தேவர்கள் யக்ஷர்கள் என்று யாரிடமும் தோற்காத அந்த தசரத சக்கரவர்த்தி, உலகத்தையே ஒரே அரசனாக ஆளக்கூடிய அந்த தசரத சக்கரவர்த்தி கைகேயி காலில் விழறர். உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேம்மா, என்னை அதர்மம் வந்து தொட்டுடாமல் இருக்கட்டும், தயவு செய்து என்னை காப்பாற்று, இந்த எண்ணத்தை மட்டும் விட்டுடு, வேற நீ என்ன கேட்டாலும் சரி இந்த எண்ணத்தை தயவு செய்து விட்டுடுமா என்று காலில் விழுந்து கெஞ்சரர். கைகேயி அதற்கும் அவள் எதற்கும் அவ ஒத்துக்கலை. மேலே தசரதர் கதறி அழறர், மூர்ச்சையாய் கீழே விழறர். ராமா ராமான்னு எழுந்து ஓடுறர். ராத்திரி பூரா பொழுது இப்படியே கழியறது. ஐயோ இவள்கிட்டருந்து எனக்கு ஒரு விடிவு இருக்காதான்னு ஒரு பக்கம் தோணுறது, இன்னொரு பக்கம் விடிஞ்சிட்டாம் வெளியில போய் என்ன சொல்லுவேன், எல்லாரையும் போய் நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. அப்படியே பெருமூச்சு விடுறார், ராமாங்கிறார், கதர்றார், அழறார், எழுந்து ஓடுறார். இப்படியே இருக்க காலமே விடியறது. பட்டாபிஷேகம். எல்லாரும் அரசனினுடைய அரண்மனைக்கு வெளியில சுப்பிரபாதம் பண்ணிண்டு காத்துட்டு இருக்கா. அவ்வளவு பேரும் மங்கள திரவியங்கள் எல்லாம் கொண்டு அங்கு பணிப்பெண்கள்லாம் நிற்கிறா. அப்படி பசு மாடு வந்திருக்கு, ஒரு பக்கம் யானை நிற்கிறது. எல்லாரும் வேத கோஷங்கள் எல்லாம் ஒரு பக்கம் முழங்கின்றிருக்கு. அரசனினுடைய கதவு திறக்கலை, வெளியில காத்துண்டே இருக்கா. கொஞ்ச நேரம் பார்த்தா கைகேயி வெளியில வரா. சுமந்திரர் கிட்ட சொல்றா, ராமரை போய் அழைச்சிண்டு வாங்கோ. சுமந்திரர் தயங்கரர். பார்த்தாலே சூழ்நிலை எதுவும் சரியில்லையே, ராமரை அழைச்சின்னு வாங்கோன்னு ராஜான்னா சொல்லணும், இவ சொல்றாளே நம்ம எப்படி போகிறதா? அவருக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. தசரதர் உள்ள இருந்து கேட்கறது அவருக்கு புரியறது. ராமரை அழைச்சின்னு வாங்கோன்னு அவர் உள்ள இருந்து குரல் கொடுக்க சுமந்திரர் கிளம்பி வரர். அவர் நினைச்சுட்டு இருக்கார் பட்டாபிஷேகத்துக்காக ராமரை அழைக்கிறதுக்கு வரோம் என்று. நேர ராமரினுடைய அரண்மனைக்கு சேர்றார். அரண்மனையில் ஒவ்வொரு கட்டாக தாண்டி அப்படி உள்ள போனால் உள்ள இருந்து ராமர் குரல் கேட்கிறது. வரலாம். உள்ள நுழையறர். பார்த்தா ஆச்சரியமான ஒரு தர்ஷனம் சுமந்திரருக்கு. தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷ சூதஹ பர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே ஸ்திதயா பார்ஷ்வதச்சாபி வாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயः சித்ரயா சசினம் யதா தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம். சாக்ஷாத் குபேரன் மாதிரி உட்காண்டிருக்காராம். அப்படி அந்த ஒரு ஆசனத்தில் அலங்கிருத்தம், அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். பட்டாபிஷேகம் இல்லையா, அதற்கு ஏற்ற மாதிரியான அழகான அலங்காரங்கள் செய்து கொண்டிருப்பவராக. பக்கத்துல சீதை சாமரம் போட்டுண்டு நின்றுட்டு இருக்காளாம். அப்படி மனைவியோடு இருக்கும் பொழுது ஒரு தர்ஷனம் கொடுக்கறது பழக்கம் இல்லை. ஆனாலும் சுமந்திரர் தாங்க மாட்டார். அடுத்தது எவ்வளோ பெரிய ஒரு துக்கம் அவருக்கு ஏற்பட போறதுன்னு இவருக்கு தெரியும். அதனால அப்படி ஆச்சரியமா ஒரு தர்ஷனம் கொடுக்கிறார்.
சித்ரா நட்சத்திரத்தோடு சந்திரன் சேர்ந்து இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு அழகு இருக்குமோ அப்படி அழகாக பிரகாசித்தார்கள்னு நிறையா காவியத்தில் வருது. காளிதாசனும் ரகுவம்சத்தில் சொல்கிறார், இந்த சித்ரா நட்சத்திரத்தோடு சந்திரன் கூடின அன்னைக்கின்னு. அதை பார்த்து ஒரு நாள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இன்னும் பார்க்கல. அன்னைக்கு தனி ஸ்பெஷலாக அழகாக இருக்குமா அந்த சந்திரன் அன்றைக்கு பார்க்க. அப்படி ஒரு தனி அழகோடு பிரகாசித்தார் ராமர். சுமந்திரர் வந்து வணங்குறார். உங்களை அழைத்து கொண்டு வர சொல்லி அரசனினுடைய உத்தரவு. மேலே கிளம்புறார் ராமர். சீத்தையை அங்கேயே இருக்க சொல்லிட்டு கிளம்புறார். பட்டாபிஷேகம்னா 2 பேரும் தானே, ஆனால் சீத்தையை இருக்க சொல்லிட்டு ராமர் மட்டுமா போகிறார். நேர போய் சேர்றார். அங்கே கைகேயினுடைய அந்தப்புறத்துக்கு அழைச்சிண்டு போகிறார் சுமந்திரர். உள்ள போனா அப்படியே தரையில் விழுந்து கிழிஞ்ச நார் மாதிரி கடக்கர் தசரதர். அப்படி துடிச்சு போயிடுறார். பாம்பை மிதிச்ச மாதிரி அப்படியே பதறி போறார் ராமர். அம்மா என்னாச்சுமா, அப்பாவுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கார், ஏதாவது உடம்பு சரியில்லையா, என்னாச்சு? அப்பா உன்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்னுட்டு நினைக்கிறார். ஆனால் அதை எப்படி சொல்லன்னு அவருக்கு தயக்கமாக இருக்கு. அதனால அதையே நினச்சி அப்படியே ஓஞ்சு போய் கிடக்கர். அப்படி ராமர் துடிச்சு போயிடுறாராம். பக்ஷயேயம் விஷம் தீக்ஷ்ணம் மஜ்ஜேயம் அபிச்சார்ணவே நியுக்தா குருணா பித்ரான் ருபேண சஹிதேனச்ச. இப்படி சொல்றேளேம்மா, அப்பா சொன்னா நான் விஷத்தையும் குடிப்பேன், கடல்ல போயினாலும் விழுன்னா விழுவேன், அக்னிக்குள்ள போய் குதின்னா குதிப்பேன். அவர் எனக்கு யாரு? அவர் என்னுடைய அப்பா, எனக்கு வயசுல பெரியவர், இந்த நாட்டுக்கே அரசன், மேலும் எனக்கு நல்லதே நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் என்ன சொல்லி நான் செய்யாம இருப்பேன்? அவர் எது சொன்னாலும் நான் செய்வேன். அப்படி இருக்கும் பொழுது எங்கிட்ட ஒன்று சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னு இப்படி ஒரு நிலையில அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டேளேம்மா. அதுக்கா ராமன்னு ஒரு பிள்ளை ஒருத்தன் இருக்கேன் அப்பாவுக்கு. என்ன சொல்லணும் அப்பாவுக்கு சொல்லுங்கோ. அவர் சொல்றது என்னம்மா? நீங்க சொன்னாலே நான் கேட்பேனே, நீங்க சொல்லுங்கோ என்ன சொல்லணும், அப்பா என்ன சொல்லணும்னு நினைக்கிறார். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் வெம் கானம் நன்னி புண்ணிய புனல்கள் ஆடி தாழரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். தசரதர் சொல்றார். என்ன சொல்றாராம்? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள. கடல் தான் பவுண்ட்ரி. அந்த கடல் பவுண்ட்ரியா இருக்கிற எங்கெல்லாம் பூமின்னு என்ன ஒன்று இருக்கோ இந்த உலகத்துல அது பூரா பரதனே ஆளனும். நீ கானம் நல்னி, நீ காட்டுக்கு போக வேண்டியது, அதுவும் சும்மா காட்டுக்கு போகக்கூடாது. புண்ணிய புனல்கள் ஆடி தாழரும் சடைகள் தாங்கி ஜடாபாரம் தரித்து மரவுரி தரித்து ஒரு தவம் மேற்கொண்டு தாங்கரும் தவம், கடுமையான ஒரு தவம், ஒரு தபஸ்வியாக நீ காட்டுல போய் வாழ வேண்டியது. இப்படி 14 வருடங்கள் நீ காட்டுல வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வா அப்படின்னுட்டு உங்க அப்பா சொல்றார் என்று சொல்ல ராமர் பார்க்கிறார். அன்றலர்ந்த செந்தாமரை வென்றதம்மா. கேட்ட உடனே முகம் அப்படியே மலர்றதாம். ஆஹா, பரதனுக்கா ராஜ்யம்? சந்தோஷப்படுறார். பரதன் ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்ன? எப்பவுமே ராமரன் பார்த்துட்டே இருக்கோம் 2 நாளா. தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற முகம், தாமரை போன்ற கண்கள், தாமரை போன்ற கைகள், தாமரை போன்ற திருவடின்னு சொல்லி சொல்லி இப்ப எப்பொழுதையும் விட ரொம்ப அலாதியா அந்த முகம் பிரகாசமா இருக்கான். என்ன சொல்லன்னு பார்க்கிறார் கம்பன். அன்று அலர்ந்த செந்தாமரை வென்றதம்மா. சாதாரண தாமரை இல்லை, அப்பதான் பூத்திருக்கு ஒரு தாமரைன்னா அது என்ன ஒரு மலர்ச்சியோடு இருக்கும். அதையும் மிஞ்சின ஒரு மலர்ச்சியோடு ராமரினுடைய முகம் இருந்தது. அப்படி ஒரு சந்தோஷம் அந்த முகத்துல. மன்னவன் பணியென்றாகில் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. மன்னவன் இயம்பினன் அரசன்னு நீங்க எதுக்கு சொல்லணும்? நீங்க சொன்னாலே நான் கேட்பேனேம்மா. என் தம்பிக்கு ஒன்று, அவனுக்கு ஒரு செல்வம் ஒரு சொத்து கிடைக்கிறதுனா அது எனக்கு கிடைச்சது தானே. பரதனுக்கு ராஜ்யம்னு சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கணுமா? அதனால சந்தோஷமா நான் போயிட்டு வரேன் என்று
சொல்லி மேலே தசரதனின் இடத்துல வந்து விடை பெற்றுக்க வரார். உடனே கைகேயி சொல்கிறா, சீக்கிரம் கிளம்பு, நீ மேலே மேலே இங்கேயே இப்படி நிற்க உங்கள் அப்பா மேலே சாப்பிட மாட்டார், இன்னும் இப்படியே சோகமாக இப்படியே இருந்துன்னு இருப்பார். ராமருக்கு உடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அம்மா விருத்திமாம் ரிஷிபிஸ் துல்லியம், என்னை மகரிஷி துல்லியன்னு தெரிஞ்சுக்கோங்கோ. ஏதோ இங்கே கொஞ்சம் இருந்துட்டா அப்பா திரும்ப போகாத ராமான்னு சொன்ன உடனே இங்கே இருந்துடுவேன்னு இல்லை, எப்போ போகிறேன்னு சொல்லியாச்சோ போகத்தான் போவேன். ராமோ த்விர்ண பாஷத்தை, எனக்கு வந்து 2 நாக்கு கிடையாது ராமனுக்கு, சொன்னது தான், அதனால் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னுட்டு கொஞ்சம் கோபமாக சொல்கிறார். மேலே தசரதரை விழுந்து சேவிக்கிறார். வெளியில் வரும்பொழுது அங்கு அந்த பட்டாபிஷேகத்திற்கான எல்லா சாமக்கிரியைகளும் அங்கே இருக்குது. அந்த சிம்மாசனம், அந்த கிரீடம், அது எல்லாத்தையும் ஒரு பிரதட்சிணம் பண்ணுறார். உங்களை வேண்டான்னு நான் வந்து அவமதிச்சுட்டு போகலை. பித்ரு பைத்தாமகமான எப்பேற்பட்ட சிம்மாசனம், எப்பேற்பட்ட அரசர்கள் அமர்ந்து ஆட்சி செய்த சிம்மாசனம், எப்பேற்பட்டவர்கள் தரித்த கிரீடம், இதை நான் வேண்டான், அதற்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு அங்கேருந்து மேலே கிளம்பி போகிறராம். குழைக்கின்ற கவரி இன்றி கொற்றவெண் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் ஏக தருமம் பின் இறங்கி ஏக மழைக்குன்றம் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்று தழைக்கின்ற அந்நாள் முன் ஒரு தமியன் சென்றான். குழைக்கின்ற கவரி இன்றி நேர கௌசல்யினுடைய அந்தப்புறத்துக்கு போகிறார். கௌசல்யை அங்கே காத்துருக்கா, ராமர் வருவான். எப்படி வருவான்? பட்டாபிஷிக்தனாக கிரீடம் தரித்து வெண்கொற்ற குடையோடு என் புள்ள இன்னைக்கு ராஜாவா வரப்போறான் அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிற அந்த கௌசல்யை, அப்பேற்பட்டவ அந்த உள்ளத்து அந்நாள் முன் அப்படி பூரிச்சு சந்தோஷமா எதிர்பார்த்துன்னு இருக்கிற அந்த கௌசல்யை முன்னாடி குழைக்கின்ற கவரி இன்றி, சாமரம் போடுறவா யாரும் இல்லாமல், வெண்கொற்ற குடையும் இன்றி, ஒரு ரத்தம் அங்கேருந்து சுமந்திரர் ஓடி வர ரத்தத்தை எடுத்துண்டு நில் அப்படின்னுட்டார். நடந்து போகிறார். இனிமே இதெல்லாம் கிடையாது, இதுக்கெல்லாம் இனிமே எனக்கு யோக்கியத்தை கிடையாது. வெறுமனை அப்படியே நடந்து போகிறான். விதி முன் ஏக, விதி பிடிச்சி தரன்னு இழுத்துண்டு போகிறதான். நாளைக்கு பட்டாபிஷேகம்னு தசரதர் தான் சொன்னார். இவ்வளவு ஏற்பாடும் பண்ணியாச்சு, அப்படியும் இப்போ காட்டுக்கு போகணும் அப்படின்னா நம்ம ஒன்று நினைக்க நடக்கிறது ஒன்றுன்னு தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று அந்த விதி முன் ஏக தர்மம் பின் இறங்கி ஏக, தர்ம தெய்வத்தை பின்னாடி அப்படியே கையை அப்படியே குவிச்சுண்டு ஓடி வருதான். என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, தர்மத்தை காப்பாற்றணும்னு தானே இப்போ இப்படி காட்டுக்கு போகிறேன், என்னால் தானே, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்கோன்னு பின்னாடி தர்ம தேவத்தை இறங்கி ஏக ஒரு தனியன் சென்றான். எப்படி ஒரு பரிவாரத்தோடு, அப்படி ஒரு அந்த ஒரு ராஜ கம்பீரத்தோடு செல்லக்கூடிய ராமர் இப்போ தனி ஆளா அப்படியே தெருவோட நடந்து போனார். அந்த கௌசல்யினுடைய அரண்மனைக்குள் அப்படி நுழைந்தார். தாரயன் மனசா துக்கம் இந்திரியாணி நிகிருஹ்யச பிரவிவேஷாத்மவான் வேஷ்ம மாதுர பிரிய சம்சிவான். தாரயன் மனசா துக்கம், துக்கம் அப்படியே அம்மாட்ட எப்படி சொல்ல போகிறோம், அம்மா எப்படி தாங்குவா? 14 வருஷம் காட்டுக்கு போக போகிறேங்கிறத நான் எப்படி அம்மா கிட்ட சொல்லுவேன்? ஆனால் வெளியில் காட்டிக்க கூடாது. நம்மளே மனசு உடஞ்சு 2 பொட்டு கண்ணீர் விட்டுட்டோம்னா அம்மாவை அப்புறம் சமாதானப்படுத்தவே முடியாது. அதனால் கம்பீரமாக இருக்கணும் என்று துக்கத்தை அப்படியே அடக்கி கொண்டு, இந்திரியங்களை அப்படி ஒரு கட்டில் வைத்து கொண்டு, மாத்தூர் அப்ரிய அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்தை சொல்லறதுக்காக அந்த அந்தப்புறத்திற்குள் நுழைந்தார். கௌசல்யை ஓடி வரா, ராமா தங்க பலகாயை எடுத்து போடுறா, அப்படியே தங்க கிண்ணத்துல எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறா. வா 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 வா, என்ன பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி இங்க அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தியா? வா உட்கார். தங்க பலகை போடுறா. அம்மா இதுக்கான காலம் இல்லைம்மா, சிம்மாசனத்துக்கான காலம் இல்லை, தர்பாசனத்துக்கான காலம் வந்திருக்குமா.
அப்பா ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சிருக்கார். வனராஜ்யம், அயோத்தி ராஜ்யம் என்று. அயோத்தி ராஜ்யம் பரதனுக்கு, வனராஜ்யம் எனக்கு. என்னப்பா சொல்ற ராமா? 14 வருடங்கள் நான் வனவாசமா போகணும்னு அப்பா சொல்லியிருக்காருமா. பரதனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம். அப்படியே மட்டேல்னு கீழே விழுந்தா கௌசல்யை. ஹோன்னு கதறி அழறா. மமைவ நூனம் மரணம் ந வித்யதே நச்சாவகாசோஸ்தி யமக்ஷயே மம யதந்தகோ ந மாம் ஜிஹீர்ஷதி பிரசஹ்ய சிம்ஹோ ருததி மிருகீமிவ மமைவ நூனம் மரணம் ந வித்யதே. இப்படி ஒரு செய்தியை கேட்டு எனக்கு இன்னும் மரணம்னு ஒன்று ஏற்படாமல் இருக்கேன். நீ காட்டுக்கு போகணும் 14 வருஷங்கள்ங்கிறத கேட்டும் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் பத்தியா? எனக்கு அவ்வளவு கல் நெஞ்சா? எனக்கு உயிர் மேலே அவ்வளவு ஆசையா? இல்லை. துருவம் ஹ்யகாலோ மரணம் ந வித்யத்தே. காலத்தில் தான் மரணம் வருமா? இன்னாருக்கு இன்ன நாள்னு தான் தலையில் என்ன எழுதியிருக்கோ அன்றைக்கி தான் உயிர் போகும். அந்த மாதிரி எனக்கு உயிர் போகிற காலம் வரலையா? இதை கேட்டு இப்படி நான் உயிரோடு இருக்கேனே ராமா. நீ காட்டுல போய் காய் கழுங்குகளை உண்டு கட்டாந்தரையில படுத்து தூங்க, நான் இங்க வெல்வெட் மெத்தேல படுத்துக்கொண்டு நல்ல பஞ்சபக்ஷ பரமான்னம் சாப்பிட்டு கொண்டு நான் இருப்பேனா? என்னால் அதை எப்படி தாங்க முடியும்? இப்படி ஒரு விஷயத்தை நீ எப்படி என்கிட்ட நீ சொல்ற? ஒன்னு கதறி அழறா. லக்ஷ்மணர் பார்க்கறார், கோபம் வந்துடுறது. இவ்வளோ நேரம் எப்படித்தான் அடக்கின்னு இருந்தாரோ, ராமர் கூடவே பின்னாடி ஓடி வரார் அங்கிருந்து. இப்போ அவருக்கு அப்படி ஒரு கோபம் வர, நிமனுஷ்யாம் இமாம் சர்வாம் அயோத்தியாம் கரிஷ்யாமி ஷரைஹி தீக்ஷ்ணைஹி யதிஸ்தாஸ்யதி விப்ரியே விமனுஷ்யாம் இமாம் சர்வாம் அயோத்தியாம் மனுஜர்ஷப. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த அயோத்தியில யாரு எல்லாம் ராம பட்டாபிஷேகத்திற்கு எதிராக இருக்காளோ, பரதன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறதுல யாருக்கெல்லாம் சம்மதம் இருக்கோ அவ்வளவு பேரையும் கொன்னு குவிப்பேன். அயோத்தியில ஒரு மனுஷன் பாக்கி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அத்தனை பேரையும் கொன்னுடுவேனா. இல்ல பரதனுக்கு சப்போர்ட்டுக்குன்னு எங்க இருந்து எந்த தேசத்துல இருந்து யாரு வேணா வரட்டும், அவ்வளவு பேரையும் நான் வதம் செய்வேன். ஹனிஷ்யே பித்தரம் விருத்தம் கைகேயாசக்த மானசம். அந்த கிழவன் அந்த அப்பாங்கிற பேர்ல கைகேயி கிட்ட மோகம் பிடிச்சு திரிஞ்சுட்டு இருக்கானே, அவனையே பிடிச்சு ஜெயில வைப்பேன், இல்ல அவனை கொலை பண்ணுவேன். இந்த லக்ஷ்மணர் என்ன சாதாரணமானவர் நினைச்சுட்டு இருக்கேளா நீங்க? யாரு ராமண்ணாக்கு எதிர்த்து நின்னுடுறான்னு பார்க்கலாம். ராமருக்குத்தான் பட்டாபிஷேகம் நடந்தே ஆகும், நான் நடத்தி காட்டுறேன். அப்படி ஒரு கோபமா பேசுறார் ராமர். லக்ஷ்மணா அமைதியா இரு. அசங்கல்பிதம் ஏவ இக எத் அகஸ்மாத் பிரவர்த்ததே நிவர்த்தியாரப்தம் ஆரம்பைஹி நனு தெய்வஸ்ய கர்ம தத்து. அசங்கல்பிதம், யாரும் நினைக்காம திடீர்னு ஒன்று நடந்துடுத்து அப்படின்னா அது தெய்வ சங்கல்பம்னு புரிஞ்சுக்கணும். யாரும் நினைக்கல நான் காட்டுக்கு போகணும்னு. நேத்திக்கு வரைக்கும் யாராவது நினச்சோமா? இல்லை. பட்டாபிஷேகம்னு தான் அப்பாவும் சொன்னார். நானும் ஆசையாக தான் எல்லா ஏற்பாடும் பண்ணினேன். எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேள். ஆனால் திடீர்னு இப்படி ஒன்று ஆயிடுத்துன்னா தெய்வசிய கர்மத்தது, அது தெய்வ சங்கல்பம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். தர்மோகி பரமோ லோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஸ்ருதம் அப்யேதத் பிதுர்வச்சனம் உத்தமம். உலகத்தில் இருக்கிறதுக்குள்ள உயர்ந்தது என்னன்னா அது தர்மம் தான். தர்மத்தில் தான் எல்லாமே நிலச்சி இருக்கு. கர்மாங்கிறதே தர்மம் தானே. நீ பாபம்னா உனக்கு துக்கம், நீ புண்ணியம் பண்ணினா உனக்கு சுகம். இந்த சத்தியத்தை யாராலையும் மாற்ற முடியாம இதுல தானே எல்லாம் நிலைச்சு நிற்கிறது. இப்போ அப்பாவினுடைய வாக்க காப்பாற்றணுங்கிறது தான் நம்ம எல்லோருக்கும் தர்மம். அது நானா இருக்கட்டும், அது நீயா இருக்கட்டும், அது அம்மாவா இருக்கட்டும், அது சீதையா இருக்கட்டும், அது பரதனா இருக்கட்டும், எல்லோரும் இப்பொழுது அப்பாவினுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும்ங்கிறது தான் நாம் செய்ய வேண்டியது. அதனால 14 வருடங்கள் வனவாசமாக போகத்தான் போவேன். நீ அமைதியா இரு, இப்படியெல்லாம் நீ கோபப்படக்கூடாது. கௌசல்யைக்கு புரிஞ்சிடுறது ராமர்
என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், இவரை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது என்று கௌசல்யைக்கு நல்ல தெரிஞ்சிடுறது. மேலே சொல்கிறா, அப்பா ராமா, நீ அப்படித்தான் காட்டுக்கு தான் போவேன்னா அப்போ என்னையும் கூட்டிட்டு போப்பா, உன்னை விட்டுட்டு என்னால் இங்கே இருக்க முடியாது. அதனால யதாதேனுஹு ஸ்வம் வத்சம் கச்சந்தம் அனுகச்சதி அஹம் த்வாம் அனுகமிஷ்யாமி புத்திர யத்ர கமிஷ்யசி. ஒரு கண்ணுக்குட்டி எங்கே போகிறதோ பின்னாடியே பசுமாடையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்தே தான் கூட்டின்னு போவா. அந்த மாதிரி நீ காட்டுக்கு போகிறன்னா நானும் வரேன் உன் பின்னாடி, என்னையும் அழைச்சின்னு போயிடுறாமா, என்னால் இங்கே இருக்க முடியாது. அம்மா, அப்பாவினுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டியது எனக்கு தர்மம்னா அப்பா கூட இருந்து கைங்கரியம் பண்ண வேண்டியது உங்களுக்கு தர்மம். இப்போ அப்பா எப்பேற்பட்ட ஒரு மனசு துக்கத்தில் இருப்பார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் வேணும்னு நினச்சி இது நடக்கலை. எப்படி நமக்கு அவரினுடைய சத்தியத்தை காப்பாற்றணுங்கிற ஒரு நிர்பந்தமோ அதே மாதிரி தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கார். அவரினுடைய மனசு என்ன பாடுபடும். அதனால இந்த சமயத்தில் அவர் கூட இருந்து அவருக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறது தான் உங்களுக்கு தர்மம். உங்களுக்கு ஒரு மனைவியாக நீங்கள் செய்ய வேண்டியது அதுதானே தவிர என் கூட நீங்கள் இப்போ வரக்கூடாதும்மா. கௌசல்யை பார்க்குறாளாம், பெரியோர்கள் குழந்தைகளுக்கு தர்மத்தை சொல்லணும்னு இருக்க இந்த குழந்தை எல்லாருக்கும் தர்மத்தை சொல்லி அது தர்மத்தில் நிறுத்துறது பாரு என்ன அப்படின்னுட்டு நினச்சாலாம். மேலே அப்பா ராமா போகணும் அப்படின்னுட்டு முடிவு பண்ணிட்ட. சரி, எந்த தர்மத்துக்காக இப்படி நீ 14 வருடங்கள் வனவாசமாக போகணும்னு நினைக்கிறியோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். எம்பாலயசி தர்மம் துவம் திருத்யாச்ச நியமேனச்ச சவை ராகவ சார்தூல தர்மஸ்துவாம் அபிரக்ஷது. எந்த தர்மத்தை நீ இவ்வளவு ஒரு பிரீத்தியோடு நியமத்தோடு காப்பாற்றுகிறாயோ அந்த தர்மம் உன்னை காப்பாற்றட்டும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மத்தை நாம் காப்பாற்றினால் தர்மம் நம்மை காப்பாற்றும். தர்மத்தில் எதுக்கு இருக்கணும், தர்மத்தில் எதுக்கு இருக்கணும்னு தர்மத்தில் இருந்தால் நமக்கு நாள் தர்மம் தலை காக்கும். நாளைக்கு நம்மளை அந்த தர்மம் எந்த கஷ்டத்திலனாலும் அந்த கஷ்டத்திலிருந்து நாம் இருக்கக்கூடிய தர்மம் நம்மை காப்பாற்றும். येभ्यः प्रणमसे पुत्र देवेषु आयतनेषु च ते च त्वामभिरक्षन्तु वने सह महर्षिभिः. நீ எந்தெந்த கோவில்களில் எல்லாம் என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் செஞ்சிருப்பியோ, ஆலயங்களில் நீ செய்திருக்கக்கூடிய அந்த ஆலய திருப்பணிகள் எல்லாம் உன்னை காப்பாற்றட்டும். மகர்ஷிகளுக்கு எல்லாம் என்னென்ன நீ கைங்கரியங்கள் செஞ்சிருப்பியோ அந்த மகர்ஷிகள் செய்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்னை காப்பாற்றட்டும். யானி தத்தானி தே அஸ்திராணி விஸ்வாமித்ரேண தீமதா தானி த்வாம் அபிரக்ஷந்து குணை சமுதிதம் சதா. விஸ்வாமித்ரர் உனக்கு என்ன என்ன அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்தாரோ அந்த அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் உன்னை வனவாசத்தில் காப்பாற்றட்டும். பித்ரு சுஸ்ரூஷண புத்திர மாத்ரு சுஸ்ரூஷயா ததா சத்யேன ச மகாபாஹோ சிரம் ஜீவாபிரக்ஷிதா. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீ எவ்வளவு கைங்கரியம் இத்தனை காலம் பண்ணி இருப்பியோ அந்த பித்ரு சுஸ்ரூஷை அந்த மாத்ரு சுஸ்ரூஷை எல்லாம் உன்னை போகக்கூடிய இடத்தில் உன்னை காப்பாற்றட்டும். நீ போகக்கூடிய இடத்தில் உனக்கு எங்கு சென்றாலும் காய் கனிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு சமிருத்தியாக கிடைக்கட்டும். நீ போகக்கூடிய இடத்தில் துஷ்ட மிருகங்களினுடைய தொல்லை உனக்கு இல்லாமல் இருக்கட்டும். நீ செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் உனக்கு நல்ல தண்ணீர், சுத்தமான இனிமையான தண்ணீர் கிடைக்கட்டும். நீ செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் உனக்கு இயற்கை அனுகூலமாக இருக்கட்டும். வாயு தேவதை, வருண தேவதை, சூரிய பகவான் தேவதைகள் எல்லாம் உனக்கு அனுகூலமாக இருக்கட்டும். என் மங்களம் சஹஸ்ராக்ஷோ சர்வதேவ நமஸ்கிருதே விருத்ரநாசே சமபவத் தத்தே பவது மங்களம். என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம்.
மங்களம் த்ரிவிக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோ அதுல தேஜசஹா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம். விருத்ராசுர வதத்திற்கு செல்லும் பொழுது அந்த தேவேந்திரனுக்கு என்ன ஒரு மங்களம் இருந்ததோ அந்த மங்களம் உனக்கு இருக்கட்டும். அமிர்த கலசத்தை எடுத்து வருவதற்காக சென்ற கருட பகவானுக்கு தாயாராகிய வினத்தை என்ன மங்களத்தை செய்வித்தாளோ அந்த மங்களம் உனக்கு இருக்கட்டும். திரிவிக்ரம பெருமாள் மூவடியால் இந்த உலகத்தை அளப்பதற்கு கிளம்பிய பொழுது என்ன மங்களம் அவருக்கு இருந்ததோ அந்த மங்களம் உனக்கு இருக்கட்டும். கருட பகவான் அவரினுடைய மாற்றாந்தாய் கிட்ட கருடனினுடைய அம்மா அடிமையா இருக்கா. அந்த கருடனினுடைய அம்மாவுக்கும் அந்த மாற்றாந்தாய் 2 மனைவிகள், அந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு நாள் ஒரு பந்தயம் வந்துடுறது. உச்சை ஸ்ரவஸுக்கு வால் வெள்ளையா கருப்பா அப்படின்னுட்டு ஒரு பந்தயம். நேத்திக்கு சொன்னோம் இல்லையா, க்ஷீராப்தியிலிருந்து உச்சை ஸ்ரவஸ்னு ஒரு குதிரை வந்தது அப்படின்னு. அந்த குதிரைக்கு வெள்ளவெளேர்னு குதிரை, வால் வெள்ளையா கருப்பா. அப்போ இந்த கர்த்ரு அப்படின்னுட்டு வினதாங்கிறது கருடனினுடைய அம்மா, கர்த்ரு என்பது அந்த மற்றொரு மனைவி. கர்த்ரு சொல்றா உச்சை ஸ்ரவஸினுடைய வால் கருப்பு தான். வினதா சொல்றா இல்லை வெள்ளை தான். சரி பார்க்கலாம், நான் சொன்னது தான் சரின்னா நீ எனக்கு அடிமையாயிடணும், நீ சொன்னது சரின்னா நான் உனக்கு அடிமையாயிடுறேன். கர்த்ரு சொல்றா. வினதா சரி அப்படிங்கிறா. உச்சை ஸ்ரவஸினுடைய வால் வெள்ளை தான், வினதா சொன்னது தான் சரி. இந்த கர்த்ருவினுடைய பிள்ளைகள் எல்லாம் பாம்புகள். தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட நேர போய் அந்த உச்சை ஸ்ரவஸ் வாலில் போய் எல்லாரும் தொங்குங்கோ அப்படின்னு சொல்ல, பார்க்கும் பொழுது வெள்ளை வெளேர்னு குதிரை வாலில் அந்த குதிரை வாலில் பாம்பா தொங்கிறதுனால கருப்பு வால் மாதிரி தெரிஞ்சிடுறது. பாத்தியா, உச்சை ஸ்ரவஸோட வால் கருப்பு தான். அப்போ நான் ஜெயிச்சிட்டேன், நீ தோத்துட்ட. கர்த்ருவுக்கு அடிமையா வினதாதான் மூத்த மனைவி, ஆனாலும் அந்த கர்த்ருவுக்கு அடிமையா இருந்துருக்கா. இந்த கருடன் பிறந்ததுலேருந்து பார்க்குறார், நம்ம அம்மா தானே ஸ்தானத்தில் மூத்தவள், ஆனால் சின்னம்மாவுக்கு அடிமையாகவே எப்பவும் இருக்காளே, ஏன் கேட்டா நடந்த விஷயம் தெரியறது. சின்னம்மா கிட்ட போய் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோ, நான் அதை தரேன். எங்கள் அம்மாவை இந்த அடிமைத்தலத்திலேருந்து நீங்கள் விடுவிச்சிடணும். எனக்கு அமிர்தம் வேணும், கொண்டு வந்து தர முடியுமா? அமிர்தம் தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சு வந்த அமிர்தத்தை அதை மோகினி அவதாரம் செய்து தேவர்களுக்கு கொடுத்து அசுரர்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துன்னு எல்லாம் பண்ணி பெருமாள் கடைசியில் கொண்டு போய் அங்கே படவாக்னி அந்த கடலுக்கு நடுவில் கொண்டு வச்சிருக்கார். அந்த அமிர்தம் எனக்கு வேணும். எப்படியெல்லாம் ஆசை பாருங்கோ. அவ கேட்கிறாளாம், கருடன் நானாச்சு கொண்டு வரேன், அமிர்த கலசத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறேன், எங்கள் அம்மாவை விடுவிச்சிடணும் என்று சொல்லி கிளம்புறார். கொண்டு வந்தும் கொடுக்கிறார், அது தனி சரித்திரம். இப்போ அப்படி கிளம்பும் பொழுது அந்த வினதா கருடனை ஆசீர்வதித்து அனுப்புகிறாளாம், போகிற காரியம் நல்ல வெற்றிகரமாக முடிஞ்சு இப்போ திரும்ப வரணும்னு. அதே மாதிரி இப்போ மாற்றாந்தாய் சூழ்ச்சியினால் நீ உனக்குன்னு உள்ள ராஜ்யம் சுகங்களை எல்லாம் இழந்து நீ காட்டுக்கு போகிற இடத்துல வெற்றிகரமாக இந்த 14 ஆண்டுகளை முடித்து நல்லபடியாக திரும்பி வரணும்பா என்று அந்த என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம், அந்த மங்களம் உனக்கு இருக்கட்டும். அத மாதிரி திரிவிக்ரம பெருமாளும் யாச்சகம் கேட்டு வரர். ஒரு ரொம்ப தைரியமாக ஒருத்தன்ட்ட போய் தேகின்னு கேட்கணுன்னா எவ்வளோ கூசும் நமக்கு, எனக்கு கொடுன்னு, அந்த மாதிரி கேட்கறதுக்குன்னு வந்தவர் அடுத்த க்ஷணம் விடு 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 விடுன்னு திரிவிக்ரம உலகளந்த பெருமாளாக வளர்ந்து எல்லா லோகங்களையும் 2 அடியில் அளர்ந்து யார்கிட்ட யாச்சகம் கேட்டாரோ அந்த பலி சக்கரவர்த்தி தலையில 3வது அடியை வச்சு தனக்கு அடிமையாக ஆக்கின்றார். அந்த மாதிரி இப்ப ஏதோ ஒரு தைன்ய தசை, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வனவாசமா போகிற மாதிரி இருந்தாலும் வனவாசமா நீ போகிறதுனால உன்னுடைய புகழ் மேலும் மேலும் அந்த உலகளந்த பெருமாள் மாதிரி உன்னுடைய கீர்த்தி
அப்படி வளர்ந்து நீ பெரிய வெற்றிகளை பெற்று உனக்கு ஒரு கஷ்டத்தை செய்த இந்த கைகேயி இவர்களையே உனக்கு கீழ் உனக்கு அடிமைப்படுத்தி கொண்டு அப்பேற்பட்ட வெற்றியோடு நீ திரும்ப வருவாயாக என்று திரிவிக்ரமான் பிரக்ரமதா விஷ்ணோஹோ அதுல தேஜசா யத் ஆசீத் மங்களம் ராம தத்தே பவது மங்களம், அந்த மங்களம் உனக்கு இருக்கட்டும் என்று மனசார ராமரை அப்படி வாழ்த்தி கிளம்புறதுக்கு விடை கொடுக்கிறா கௌசல்யை. அங்கிருந்து ராமர் கிளம்பி அடுத்தது சீதையை பார்க்கறதுக்கு சீதையினுடைய அந்தப்புறத்துக்கு போகிறார். அப்படிங்கிறதோட இன்றைக்கு கௌசல்யா மங்களாசாசனம்ங்கிறதோட இன்றைக்கு பூர்த்தி பண்ணிக்கலாம். மேலே நாளைக்கு பாதுகா பட்டாபிஷேகம் அப்படிங்கிறது பர்யந்தம் நாளைக்கு பார்க்கலாம். ஜானகி காந்த ஸ்மரணம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சத்குருநாத் மகாராஜ் கி. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ஜானகி காந்த ஸ்மரணம்.